ஹாய் ஹலோடா பரீஸ், நான் தான் உங்களோட ஹருரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன இது திடீர்னு நம்ஜூன்லாம் கொண்டு வந்திருக்காளே அப்படின்லாம் நினைக்காதுங்க. என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு பர்சன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நம்ஜூனுக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்லி. அதனால தான் நம்ஜூனுக்கு கொண்டு வந்துட்டு, வேணா எனக்கு நம்ஜூன் எவ்வளோ பிடிக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இல்லைன்னா சொல்லலப்பா. சொல்லப்போனா எனக்கு நம்ஜூனை ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஸ்டோரி கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் இருக்கும். வேணா உள்ள இருக்கிறது யாரு, ஏன் ஆளாச்சு, அப்புறம் எல்லாமே எப்படி இருக்கும். சரி வாங்க, ரொம்ப அதிகமா பேசிட்டோம். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு சின்ன பையன் தான். அவனோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அங்க பார்த்தா அவனோட வீட்டை எல்லாத்தையுமே அப்படியே சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அப்படியே அழுதுட்டே பாக்குறான். அவனோட பேரண்ட்ஸ் கூட அங்க இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அதிகமா கடன் வாங்கினதுனால அவங்க பேரண்ட்ஸ் ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த குழந்தை அப்படியே நின்று அழுதுகிட்டே பாக்குது. அதுகிட்ட இப்ப இருக்கிறது அதோட ஸ்கூல் பேக் மட்டும்தான். அந்த பேக் மாட்டிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போதேதான் இப்ப அவங்க பக்கத்துலதான் ஒரு 2 பர்சன் வராங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே அப்படியே பாக்குது. அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப அழுகையா வருது. அவன் அப்படியே ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். இப்ப அவங்கதான் சொல்றாங்க, ஏய் ஜின், எதுக்கு அழுகுற? நாங்க தான் இருக்கோம்ல, உன்னோட பேரண்ட்ஸ் போனா என்ன, உன்னை உன் பேரண்ட்ஸ் இடத்துல இருந்து நாங்க பாத்துக்கிடுவோம். அதனால நீ அதெல்லாம் நினைச்சு அழுகாத. இங்க பாரு, இனிமேல் உன்னோட அப்பா அம்மா நாங்க 2 பேர் மட்டும்தான். மத்தவங்களெல்லாம் நினைச்சு நீ கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னை இனிமேல் எங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த குழந்தையதான் தூக்குறாங்க. ஆமாண்டா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். இதுல ஜின்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப கடன் வாங்கிட்டு அவங்க ஊரை விட்டே ஓடி போயிருந்திருப்பாங்க. ஜின்னு ஸ்கூலுக்கு போனதுனால அவனை கூட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்கதான் கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. இப்ப அவங்களோட வீட்டுலதான் ஜின்னும் இருக்கிறான். ஜின்னு அந்த வீட்டை எப்படி சுத்தி முத்தி பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. இப்ப அவங்க பக்கத்துலதான் ஒரு லேடி தான் உட்காடுறாங்க. ஜின்னு அப்படியே பாக்குறான். ஏய் இங்க பாரு, என்னென்ன நீ புதுசாவ பாக்குற, இதுக்கு முன்னாடியே நீ பாத்திருக்கல. அதுவும் உன்னோட சின்ன வயசுல இருந்து உன் அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நீ என்ன இந்த புதுசா பாக்குற மாதிரி இப்படி நர்வஸ் ஆகுற? இங்க பாரு, உனக்கு என்ன யோங்கி தெரியாதா? இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது யோங்கிதான் மேல இருந்து இப்படி ஓடியாரான். சின்ன, நீ வந்துட்டியா? அம்மா இப்பதான் சொன்னாங்க நீ வந்தேன்னு. அதான் நான் வேணுமா ஓடியாந்தேன் தெரியுமா? இப்படி சொல்லிட்டு குழந்தைதான் அப்படியே படிக்கட்டுல இருந்து அங்க ஓடியாந்துக்கு இருக்கு. இந்த சைடு யோங்கியோட அப்பா தான் யோங்கிய பாக்குறாங்க. ஏய் யோன், பாத்து வா. இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அப்போதான் நம்ம பிள்ளை பொத்தனை கீழே விழுகுது. இப்போ யோங்கிதான் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். மம்மி, எனக்கு அண்ணி பொத்துச்சு மம்மி, எனக்கு ரொம்ப வலிக்குது, இங்க பாரு மம்மி. இந்த மாதிரி அவங்க சொல்லிதான் அழுதுக்கு இருக்கும் போது ஜின்னு பக்கத்துல இருந்தவங்க தான் அப்படியே எந்திரிச்சு வராங்க. ஏய் இங்க பாரு யோங்கி, ஏன் இப்படி இருக்க? என்ன பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு விழுகிற, இதேதான் உன் வேலையா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின்னும் அப்படியே சோஃபால இருந்து எந்திரிச்சு யோங்கி கிட்டக்கதான் வரான். யோங்கி ஜின்னு பார்த்தோன்னா அப்படியே அழுகையில நிப்பாட்டிடுறான். யோங்கி, இனிமேல நீயும் எங்க கூட தான் இருப்பீங்க. நீங்க பாரு, இன்னைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உன் பிரதர் நான் இருக்கேன், உன்ன பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா? இந்த மாதிரி இவன் சொல்லும் போதே ஜின்னுதான் அழுதுகிட்டே அப்படியே யோங்கிய பாக்க. எனக்கு எங்க அம்மாட்ட போகணும், எனக்கு எங்க அம்மா வேணும், அம்மா அப்பா அவங்க கூட தான் நான் இருப்பேன். இப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுறான். இந்த சைடு யோங்கிதான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இந்த யோங்கியும் பிடிக்காதா உனக்கு? நீ கூட இருக்க மாட்டியா? இந்த மாதிரி சொல்லும் போது ஜின்னு அப்படியே பாக்குறான். உன் கூட உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, எனக்கு என் அம்மா அப்பா இல்ல, நான் என் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன், எனக்கு எங்க அம்மா வேணும். இந்த மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கும் போது யோங்கியோட அப்பா தான் அப்படியே ஜின்னு தூக்குறாங்க. ஏய் இங்க பாரு செல்லம், உன் கூட தான் நான் இருக்கேல, எதுக்கு உங்க அப்பா தான் வேணுமா? என்ன அப்பாவும் ஏத்துக்க மாட்டியா? இப்படி சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம குழந்தை கேக்குற மாதிரிலாம் இல்ல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். இப்படியே அவங்க சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நாட்கள் எல்லாமே இப்படியே ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு யூங்கியும் ஜின்னுமே நல்லா வளர்ந்துடுறாங்க. ஜின்னு இப்ப யூங்கியோட பேரண்ட்ஸா அவனோட பேரண்ட்ஸாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. அப்பப்ப ஜின்னுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்தாலும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க தானே நம்ம மேல ரொம்ப கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே மாத்திக்கிறான். இந்த சைடு யூங்கிக்கும் ஜின்னுக்கும் ஒரே ஏஜ் தான். இப்ப பிள்ளைங்க 2 பேருமே காலேஜ் தான் சேர வந்திருக்காங்க. இப்ப காலேஜ் சேர்ற இடத்துல பார்த்தா இவங்க ஹாஸ்டல்ல தான் சேர்ற மாதிரி இருக்கு. இப்ப யூங்கியோட பேரண்ட்ஸ்க்கு தான் ஜின்னையும் விடுறதுக்கு மனசு இல்லை, யூங்கியையும் விடுறதுக்கு மனசு இல்லை.
ஆனா 2 பேருமே நாங்க பாத்துக்கிறோம், எங்களால பாத்துக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 ஹாஸ்டல்ல சேர்றதுக்காண்டி இல்லாத கூட்டி களவாணி வேலையெல்லாம் பாக்குதுங்க. அவங்க பேரண்ட்ஸும் சரி பசங்க வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க தனியா மேனேஜ் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. காலேஜே பார்க்க செம்ம சூப்பரா இருக்குது. இப்ப எல்லாருமே அப்படியே காலேஜ்குள்ளதான் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா 3rd இயர் பசங்க எல்லாருமே ரேகிங் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அதுல சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூனெல்லாம் பதுங்கி அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்டே அவங்க 2 பேருக்குமே இப்படிதான் போயிருந்திருக்கும். அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பர்சன் தான் ஒரு பர்சன் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பர்சன் கால் அட்டென்ட் பண்ற மாதிரியே தெரியல. இவனும் விடாம அப்படியே போனை அடிச்ச மணியமா இருக்கான். ஆனா அங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இப்ப கடைசியா கடுப்பாயிட்டு இவனே அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பர்சன் தான் பெட்ல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. போன சோருக்கு ஒரே எத்துதான். அவங்க அப்படியே உருண்டு போய் கீழே விழுகுறாங்க. மொத்தா எவன்டாவே இப்படி சொல்லிட்டு கீழே விழுந்த பர்சன் தான் அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவங்க பார்த்தா மேல ஷர்ட் போடாம தான் இருந்திருப்பாங்க போல. பார்க்கவே செம ஹாட்டா இருக்காங்க. இப்ப அவங்கதான் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அப்படி கத்துறாங்க, ஹே பெண்ண, காலேஜ் ஓப்பன் ஆகி 1 டே ஆச்சு, முன்னா அந்த பக்கத்து வந்தியா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் சும்மா தக்காளி பழம் மாதிரி தலை இருக்காங்க தெரியுமா? மயிறு அவங்களெல்லாம் பாக்குறத விட்டுட்டு இங்க வந்து எவ கூடடா கூத்தடிச்சுக்கிருக்க? இங்க பாரு, இது ஃபைனல் இயர், எக்ஸாம் மட்டும் ஒழுங்கா எழுதலைன்னா வைய மாமா உங்க அப்பன் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஆல்ரெடி அந்த ப்ரொஃபஸருக்கு உன் மேல என் மேலே ஒரு கண்ணு, எப்பன்னே தெரியல, நீலாம் படிக்கிறதே கிடையாது, ஆனா காலேஜ் டாப்பரா இருக்குடா. நான் அப்படியா? என்னத்தான் முட்டி முட்டி மோதி படிச்சாலும் என்ன ஒண்ணும் எழுத மாட்டேங்கிற, எல்லாம் அரியரா தான் இருக்கு. இங்க பாரு, அட்டெண்டன்ஸ் எதுவும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, வச்சு வகுந்துருவான். அதனால மூட்டை என் கூட வாடா. இப்படி சொல்லிட்டு அந்த போதனோட ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. இப்ப அந்த போதன் தான் அப்படியே தலையில கைய வச்சுக்கிட்டே வராங்க. இங்க பாடுறா வேணா ஜிமினா, தலை வலிக்குதுடா, நைட்டு போட்டு ட்ரக் அப்படி போல செம்மையா இருந்துச்சு தெரியுமா? ஒருத்தி வந்தா அப்படியே மேலே இங்கேயும் ஆட்டிக்கிட்டு வச்சு தடவுனா போரு, ஐயோ பாற லெவல்ரா. டே மச்சான் ஆரம்பு, இங்க பாரு, உங்க அப்பங்காரன் முட்டாப்ப என்னன்னா இந்த கம்பெனி எல்லாம் நீ எடுத்து நடத்தவ ஒரு பெரிய சீவுவாவே அந்த விளக்கண்ண எரும மாடு அங்க உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் பெத்த மூதேவி இங்க வந்து கூத்தடியுது. இதுல வேற அந்த பொண்ணு வேற நல்லா இருக்குன்னு. இது மட்டும் உங்க அப்பங்காரன் எனக்கு தெரிஞ்சுன்னா வைடா மாப்பிள்ள, கீழே இருக்கிறது கட் பண்ணி தூக்கி காக்காக்கு போட்டுறான். அதுக்கப்புறம் ஆட்டுறதுக்கு ஒண்ணுமே இருக்குது. எவன் என்ன பண்ணாலும் எந்திரிக்கவே மாட்டான்டா. ஒல்லிங்க மரியாதை கிளம்பு, இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஷர்ட் எல்லாமே எடுத்துட்டு வரான். பாருந்தா ஜிமினாவோட கணத்துல ஒரு மாதிரி புடிச்சு அங்கங்க தடவிக்கிட்டு இருக்கான். ஏய் டே டேய் காய்ச்சி பிடிச்சி நாயே என்னடா பண்ற? டேய் விடுறா, கையடுறா. டே மொச்சி அம்மா கிட்ட தெரியுமா, அங்கங்க கைய வச்சு அப்படி இருந்துச்சு. ஐய இந்த மூதேவி என்ன பொண்ணுன்னு நினைச்சிருச்சோ. டேய் டேய் முதல்ல கான்சியஸுக்கு வாடா, டே மூதேவி எந்திரா. இப்படி சொல்லிட்டு அவன் தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஆரம்பம் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. டேய் மச்சான், எனக்கு இன்னைக்கு காலேஜ் வர்றது மூடே இல்லடா, என்ன ஊடா, நான் இங்கே பட்டு தூங்குறேன். ஏய் இங்க பாரு, ஆல்ரெடி காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவன் ஃபர்ஸ்ட் டேவே நீ எங்கன்னு கேட்டுக்கிருந்தான். நீ மட்டும் மச்சான் இப்ப வரலன்னா வச்சுக்கோ, உன் டிசி அப்படியே டோரா கிழிச்சு உங்க அப்பனுக்கு ஒரு காப்பி அனுப்பிடுவான் பத்துக்கோடா. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட்டுறதுக்கு சல்லி பைசா உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் உங்க அப்பன். இந்த மாதிரி ஜிம்னா புலம்பிக்கிட்டே அங்க இருந்து ஆரம்பம் புடிச்சு இழுத்துட்டு போறான். கரெக்டா ஆரம்பம் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணுதான் ஆரம்பம் அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணும் வருது. ஜிம்னா அப்படியே பாக்குறான். இப்ப ஆரம்பம் தான் அப்படியே அந்த பொண்ணுகிட்ட அப்படியே வளைஞ்சுக்கிட்டே போறான். ஏய் பேபி கேர்ள், நேத்து நைட்டு பண்ண பாத்தியா, என் தம்பி வேணுங்கிறா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே ஆரம்பம் அப்படியே அவனோட ஃபேன்ஸ் இப்பதான் ரிமூவ் பண்றான். ஜிம்னா பாக்குறான். டேய் மச்சான் இங்க பாரு, காலங்காத்தாலே ஆரம்பிக்காதடா. டே 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 இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணதான் அப்படியே வெட்டில இழுத்து போடுறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். போச்சுடா, முடிஞ்சு போச்சு, இன்னி இவன் வெளியே வர மாட்டான். ஐயோ இவனுக்கு விளக்கு பிடிக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. இப்படி சொல்லிட்டு ஆரம்போட ஷர்ட் தான் அப்படியே வச்சிருக்கான். இந்த சைடு உள்ள பார்த்தோம்னா அவன் அந்த பொண்ணு கூட அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவங்களோட சவுண்டு வெளியே வரைக்கும் கேக்குது. ஜிம்னா அப்படியே காதுல கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். என் நேரமடா, இந்த கருமத்தெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்துதான் அந்த பொண்ணு அப்படியே மூனிக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜிம்னாதான் சொல்றான், பரவாயில்ல மாப்பிள்ள நல்லா தான் ஓடுறான் போல, நல்லா எல்லாம் பார்க்க பெருசு பெருசா இருக்கும், நல்லா விட்டு எடுக்கிறான் போல. சரி அவன் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்.
இப்படி சொல்லிட்டு அவங்க ரிசப்ஷன்ல போய் உட்காந்துறான். இந்த சைடு ஆரம் தான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்ப பாக்குது. இங்க பாரு, எவ்வளவுதான் உன்னை போட்டாலும் உன்னை பார்க்க பார்க்க உன்னும் போடணும் தாண்டி தோணுது. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட தான் கிட்டக்க போகும்போது அப்படியே ஜிம்னா பாக்குறான். ஒத்தா வாயெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன் மயிறு, வா வந்து தொலை இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கை பிடிச்சி எடுத்துட்டு போறான். டேய் மச்சான், இந்த வயசுல தாண்டா என்ஜாய் பண்ண முடியும், அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் டேய் இந்த வயசுலதான் என்ஜாய் பண்ணணும். நான் ஒன்னும் இல்லைன்னா சொல்லல, ஆனா ஒன்ன மாதிரியே தினமும் இங்கேயே கிடக்க கூடாதுடா. எனக்கு ஒரு டவுட்ரா மச்சான், தினமும் இங்கதான் இருக்கிறேன், ஆனா எக்ஸாம மட்டும் அரியர் இல்லாம கிளியர் பண்ணிடுறியே எப்படி? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சொல்றான் என்ன. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா கேட்கும் போது ஆரம் தான் சொல்றான், ஹத்து வாடா கிட்டக்க வா இப்படி சொல்லவும் ஜிம்னா அப்படியே கிட்டக்க போறான். ஆரம் அப்படியே காதுல ஒரு விஷயத்த சொல்றான். அவ்வளவுதான் ஜிம்னா ஆன்னு பாக்குறான். ஏய் அவ கூட எட பண்ணு. ஆமா அவ கூட தான் பண்ணு, ஆனா என்ன ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கப்புறம் உள்ள போனுச்சு பாரு, சொர்க்கத்தையே பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சுடா மச்சான், நீயும் ட்ரை பண்ணி பாரு. ஜி எனக்கு அந்த ஆன்டி எல்லாம் வேணாண்டா சாமி இப்படி அவன் சொல்லும் போது, என்னடா பிரின்சிபல்ல போய் ஆன்டி ஆன்டின்லாம் சொல்ற, சொர்க்கம்டா அவளுக்கு அடியில அவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் உள்ள விடும்போது கருமம் கண்ட மூதேவி கிட்ட எல்லாம் போனது அப்படின்னு நினைச்சேன், ஆனா உள்ள உள்ள போக போக இருந்துச்சு பாரு, அவ கத்னா போரு டேடி டேடின்னு அங்க இருந்துச்சுதான் மூடு, அப்படியே வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. 1 வீக் அவளும் நானும் இங்கதான் இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல இருந்து என்ன இழுத்துட்டு வந்தல, அதே ரூம்லதான் அப்படி கதற கதற பண்ணு தெரியுமா. டிஃப்ரெண்ட் பொசிஷன்லாம் போனோம், வார லெவல்ரா, அள்ளு தரமா இருந்தா. ஆனா என்ன புருஷனை தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் போயிருப்பா போல, நல்லா பெருசா இருந்துச்சு அவளோட பாதை. ஆனா என்ன என் தம்பி போறதுக்கு சலிக்கவே இல்லை, எவ்வளவு தூரமா இருந்தா என்ன, நான் உள்ள போயிருவேன்னு அவன் வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஆரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜிம்னாவோட போனுக்கு தான் ஒரு கால் வருது. ஜிம்னா அப்படியே அந்த காலை தான் எடுத்து பாக்குறான். அடிச்சுட்டாலே உங்க அப்பன் இந்தா முடிஞ்சு வச்சு சோழி முடிஞ்சு, எப்படித்தான் உங்க அப்பனுக்கு மூக்கு வேர்க்கும்னே தெரியாதுடா, கரெக்டா நீ ஏதாவது பிரச்சனையில பண்ணும் போதுதான் அந்த ஆளுக்கு எப்படி நியூஸ் போகுதுன்னே தெரியல. ஓ போனா கூட பரவாயில்லடா, ஓ போனுக்கு அடிக்காம மனுஷன் என் போனுக்கு போட்டு என்ன வண்டி வண்டியா கிழிக்கிறான்டா, அத்தாண்ட என்னால ஏத்துக்கவே முடியல. டேய் மச்சான் இங்க பாரு, உங்க அப்பனை நீ கொல்றையோ இல்லையோ கண்டிப்பா நானே கொன்றுவேண்டா, இந்த தாயொலி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால முடியல. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போனை தான் அட்டென்ட் பண்றான். ஹலோ அங்கிள். ஐயோ அங்கிள் உங்களுக்கு ஆயுசு 100, நானே உங்களுக்கு போன் அடிக்கலான்னு நினைச்சேன், நீங்களே அடிச்சிட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வச்சுட்டு காதுல வைக்கிறான். அவர் அப்படியே வண்டி வண்டியா கழுவி ஊத்துறாரு. ஜிம்னா அப்படியே அந்த கழுவி ஊத்துறதெல்லாம் வாங்கிக்கிறான். இந்த சைடு ஆரம் பார்த்தோம்னா அவன் வாட்டுக்கு தனி உலகத்துல இருக்கான். அப்படியே ஆரமே முளைச்சு பார்த்துட்டு அந்த போனையும் பாக்குறான். என் தலையெழுத்து, இந்த தாயொலியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் பார்த்தா என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும் சொல்லிட்டு அவன் அந்த கிளியப் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆரம்ப தான் திரும்பி பாக்குறான். ஆரம் பார்த்தா அங்க போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசி அப்படியே கரெக்ட் பண்ணி நம்பர் வாங்கிக்கிருக்கான். இந்த சைடு ஜிம்னாக்கு செம்ம காண்டாகுது. இந்த சைடு பார்த்தோம்னா அவங்க அப்பா அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஆரம்போட அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரு ஜிமினா, நீங்க 2 பேரும் எங்க வேணா போங்க, ஐ டோன்ட் கேர், ஆனா இது உங்களுக்கு லாஸ்ட் இயர், இந்த இயர் மட்டும் நீங்க டிகிரி சர்டிபிகேட் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க 2 பேரையும் கொண்டு புதைச்சிருவேன். இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னா பாக்குறான். யோ உன் பிள்ள படிக்கலன்னா அதுக்கு உன் பிள்ளைய போடுத்தலையா, நான் என்னையா பண்ணேன், நான் வாட்டுக்கு 7 இருக்கேன், என்கிட்ட ஏயா வர அப்படிங்கிற மாதிரிதான் அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கு. இருந்தாலும் அப்படியே சொல்றான், இல்ல அங்கிள் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய டிகிரி சர்டிபிகேட் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இவன் சொல்லும் போது ஜிம்னா அப்படியே நினைச்சு பாக்குறான். ஐயே எனக்கே 8 அரியர் இருக்கு, இதுல எங்கிட்டா நான் போய் இவனை வாங்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த மாதிரி சொல்லிட்டா அவன் அப்படியே போனை கட் பண்ணிட்டான். அங்க இருந்து ஆரம்ப தான் கூட்டிட்டு போறான். இந்த சைடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் டே கிளாஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சுகாவும் சின்னதான் கிளாஸ் அவ்வளவு ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க அப்படியே அவங்களே இன்ட்ரோ பண்ணிட்டு செம்ம ஜாலியா ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ப்ரொபோசர் எல்லாருமே சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா நம்ம கிளாஸ் எப்பவுமே ரொம்ப ஜாலியா தான் போவோம், அதே மாதிரியே ஸ்டடின்னு வந்துட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க, அதனால நீங்களும் பாத்துக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வேணா இது என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் தான்,
அதுக்காண்டி படிப்புல கோட்டை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு போறாங்க. இப்ப பார்த்தா இன்னொரு ப்ரொஃபசர் தான் உள்ள வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்ப அந்த ப்ரொஃபசரும் உட்கார சொல்லிடுறாங்க. ஜின்னும் சுகாவும் தான் சொல்றாங்க, ஏய் நீங்க பாரு, காலையில இருந்து யாராவது ஒரு ஆள் உள்ள வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்காங்க. ஆனா முன்ன இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம சுகா சொல்லும் போது ஜின்னுதான் சொல்றான், சேம் டு யூ, எனக்கும் இங்க ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன பண்றது, எல்லாம் புரிஞ்ச மாதிரி மாவலா பண்ண வேண்டியதுதான். இப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேரும் அப்படி உட்காந்து சிரிக்கிறாங்க. இப்ப வந்து ப்ரொஃபசர் தான் சொல்றாங்க, ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு தான் நம்புறேன். வேணா உங்க ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தாலே தெரியுது, நல்லா பலன்னு இருக்கீங்க, ஹாப்பியா தான் இருப்பீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காண்டி தான் வந்திருக்கேன். வேணா நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ், உங்களுக்காண்டி வெல்கம் பார்ட்டி வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணும், சரிங்களா? அது இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்க எல்லாருமே அந்த பார்ட்டியில கலந்துக்கிறணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால கண்டிப்பா எல்லாரும் அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணி ஆகணும். நம்ம பசங்க வெளியே போய் கிளப் போனா ஏதாவது பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் காலேஜ்குள்ளே ஒரு கிளப் இருக்கு. அங்க ட்ரக்ஸ் இதெல்லாம் நாட் அலோட். பட் ஆனா என்ன, டிஸ்கோ டான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுப்பா. இந்த மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் மூஞ்சி ஃபேஸ் அப்படி வாடி போயிருது. சார் என்ன சொல்றீங்க, பார்ட்டினா ட்ரிங்க்ஸ் இல்லாம எப்படி சார் அதெல்லாம் பார்ட்டி ஆகும்? இப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபசர் தான் சொல்றாங்க, செல்லம், நீங்க எடுக்க போற மார்க் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 3rd இயர்ல ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இயரையும் செகண்ட் இயரையும் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் பத்தி பேசிக்கலாம். ஆளாக சைஸ்ல இருந்துட்டு உனக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் கேக்குதுல, இருடி ஒன்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த சார் சொல்லும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் தான் சொல்றான், சார் ட்ரிங்க்ஸ் இல்லாதது ஒரு பார்ட்டியா? இத வைக்கிறதுக்கு வைக்காமலே இருக்கலாம். ஆனா நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம், எதுக்குடா இந்த 3rd இயர் எரும மாடுகளுக்கு எல்லாம் பார்ட்டின்னு. ஆனா என்ன பண்றது, காலேஜ் சீனியர் கெத்தாச்சுல அவனோட பவர் இதுல காட்டிட்டான். அதனால வேற வழி இல்லாம அந்த மூதேவிக்கு பயந்துட்டு இந்த பார்ட்டியை நாங்க வைக்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க உள்ள ஒரு பர்சன் தான் என்ட்ரி ஆகுறாங்க. அந்த பர்சனை பார்த்தோன்னு இந்த சைடு அந்த ப்ரொஃபசர் அப்படியே பம்புறாங்க, அரை நீ எப்ப வந்த? இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறது, அதுக்குள்ள நீயே வந்துட்டியா? ஆரம்தான் அந்த ப்ரொஃபசர் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். பாத்துட்டு இப்ப அந்த ப்ரொஃபசர் கிட்டக்க தான் போறான். அந்த ப்ரொஃபசர் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பின்னாடி போறாங்க. ஏன் ப்ரொஃபசர், நீங்க என்ன பெருமையா பேசுனீங்க? போய் சொல்லலாம் ப்ரொஃபசர், ஆனா ஒரு அளவு சொல்லணும், அளந்து விடக்கூடாது, சரியா? அளந்து விட்டுன்னா கீழே இருக்கிறத கட் பண்ணிடு பா. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசரை பத்தி விடுறான். இப்ப ஜிம்னாதான் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். டே மச்சான், காலையில இருந்து அலப்பற தாங்க முடியல, இங்க பாரு, நைட்டு பார்ட்டியில மட்டும் நீ ஏதாவது பண்ணனா உயிர் நண்பன் கூட பார்க்க மாட்டேன், சரகுல நானே வசத்தை வச்சு கொண்டுருவேன். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஆரம்தான் இப்ப அப்படியே பாக்குறான். சரி விடுறா மச்சான், அவன் ஓவரா பேசினாதான் அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் கடுப்பு ஏறிடுச்சு, கொஞ்சம் ஏறலான்னு தான் பார்த்தேன். டேய் நீ உள்ள போறதுக்கு அங்க பாதை இருக்கு, பட் ஆனா அவள நல்லா இருக்காதுடா மச்சான். இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போது ஆரம் தான் பாக்குறான். ஏண்டா மச்சான், அப்ப நீ எதுவும் ட்ரை பண்ணியா? சீ, இந்த மூஞ்ச போய் நானாவது ட்ரை பண்றாதா? ட்ரை பண்ண மூதேவிய சொன்னுச்சு, அந்த அளவுக்கு ஒத்து பீஸ்லாம் கிடையாது, பார்க்கத்தான் வெளியே பலன்னு இருக்கு. ஆனா என்ன சொல்ல, அவள நல்லா இல்லையா மச்சான், அதனால விட்டு இந்த பீஸ் வேணாம், வா ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது தேடுதான்னு பாரு. ஆரம் தான் அப்படியே ஜிம்னா பாக்கலாம். டே மச்சான், அப்படியா சொல்ற? ஆமாண்டா மாமு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இயர்ல பாரு, அன்னைக்கு 10 பையெல்லாம் லட்டு மாதிரி இருந்துச்சு, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நைட்டு பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம் தான் அப்படியே ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ரூமை தான் பாக்குறான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே செம்ம பயத்துல இருக்காங்க. இந்த சைடு சுகாவும் ஜின்னும் தான், அவங்க லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காந்துருப்பாங்களா. அவங்க 2 பேருக்கும் இங்க நடந்ததெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு மேல பயமா இருக்குது. இப்ப அப்படியே சுகா தான் சொல்றான், ஜின் இவன் ரொம்ப கேவலமானவனா இருக்கான், இவனை மாதிரி ஒரு பவுலனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை, சரியான பொறிக்க பையன், போவட்டா இருக்கான், ஒரு ப்ரொஃபசர்னு கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தெரியுமா. இந்த மாதிரி சுகா சொல்லும் போது ஜீனு பாக்குறான் ஆரம்ப மேல இருந்து கீழே வரைக்கும். ஆனா பார்க்க அழகா இருக்கான், ஆனா இவனோட பிஹேவியர் தான் சரியில்லை. ஜின் இந்த மாதிரி சொல்லும் போது சுகா தான் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ்லயே ரொம்ப கெட்ட பசங்கன்னா இவங்களாதான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு நம்ம ஆரம்புக்கு தான் அவங்க அப்பா அப்படியே லெஃப்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உன்னையெல்லாம் எதுக்கு காலேஜ் அனுப்புறேன், நீ இன்னும் 1 இயர்ல இதை முடிச்சுட்டு வந்து என் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுவேன்னு பார்த்தா நீ கூத்தடிச்சுட்டு சுத்திக்கிட்டு தெரியுதா, அப்படி இப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஜின்னு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு நிக்கிறான். இந்த சைடு ஜிமினாக்குமே அப்படிதான் திட்டு விழுகுது. இப்ப எல்லாமே முடிச்சுட்டு அவங்க அப்பா போயிட்டாங்க. இந்த பக்கத்து பிள்ளைங்க கிளாஸ்ல வந்தா கிளாஸ்ல எல்லாருமே லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஆரம் தான் பாக்கலாம். டேய் என்னடா இது, பார்ட்டியில என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் சிக்கும்னு பார்த்தா கடைசியில எங்க அப்பங்காரன் வந்து கெடுத்து விட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எவனையுமே நான் ஒழுங்கா பாக்கலையே. டேய் மச்சான் என்னடா பண்றது இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா கிட்ட கதறும் போது ஜிம்னா தான் சொல்றான், விட்றா மாமு பாத்துக்கலாம், நைட் எல்லாம் கிளப்புக்கு தானே வருவாங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம். ஆமாண்டா நான் உள்ள வரும்போதே அந்த வெண்ண பிரின்ஸ் சரக்கு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிக்கிருந்தான். மச்சான் சரக்கு இல்லாம எப்படிடா பார்ட்டி, சரக்கு இருந்தாதான் பார்ட்டி, எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லும் போது ஜிம்னாதான் பார்க்கலாம். டேய் மச்சான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயருக்கு தாண்டி செல்லும், ஆனா நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு சரக்கு இருக்கு, கன்ஃபார்ம் சரக்கு இருக்கு. ஜிம்னா இப்படி சொல்லும் போது ஆரம் பாக்குறான். டேய் மச்சான் உண்மையாவோ சொல்ற? டேய் மச்சான் அதெல்லாம் நான் எப்பவோ கரெக்ட் பண்ணிட்டேன்டா மாமா, அதெல்லாம் ரெடியா இருக்கு, போறோம் பார்ட்டி பண்றோம், நல்லா இறக்கி குத்துறோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு நம்ம ஜின்னும் சுகாவும் தான் உட்காந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டே சாப்பிட்டுக்கு இருக்காங்க. இப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்ப அந்த பார்ட்டி டைமும் வந்துடுது. சுகாவும் ஜின்னுமே அவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்காங்க. ரெண்டு பேருமே அப்படி பாத்துக்கு இருக்காங்க. அதவே பார்ட்டி பக்கம் பார்த்தோம்னா நம்ம பசங்க ரெண்டு பேரும் அந்த ஆட்டம் போட்டுக்கு இருக்காங்க. ஆரம்லாம் சும்மா இறங்கி அங்க குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் சுகாவும் தான் கிளம்பிட்டு இப்ப அந்த பார்ட்டிக்கு தான் வராங்க. அவங்களுக்கு பார்க்கவே பயமா இருக்கு. சுகா தான் சொல்றான், இங்க பாரு பிரதர், இங்கெல்லாம் வரணுமா, எனக்கு இந்த பிளேஸே பிடிக்கல தெரியுமா, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. சை இந்த பாரு எல்லாரும் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அதுவும் குட்டி குட்டியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கன்றாவியா இருக்கு. இந்த மாதிரி சுகா சொல்லும் போது ஜின்னு தான் பாக்கலாம், எனக்குமே இந்த இடம் பிடிக்கவே இல்லடா, ஆனா என்ன பண்றது, ஒரு வழியும் இல்லைல்ல, நம்ம வந்துட்டோம், இனிமேல் வெளியே போக முடியாது, பார்த்தல கேட்லாம் பூட்டிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியா அட்டென்ட் பண்ணியா ஆகணும்னாங்க, ஒரு வழி கிடையாது, வா உள்ள போயிட்டு எங்கிட்டாவது ஓரமா உட்காரலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேருமே அப்படியே உள்ள வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃபன் பண்ணி அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள என்டர் ஆயிட்டு பாக்குறாங்க. அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால அப்படியே அவங்களுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயரும் தேர்ட் இயரும் கலந்துதான் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல செகண்ட் இயர் மட்டும்தான் உள்ள வரல. இப்ப அவங்கவுங்க அப்படியே கூட்டம் கூட்டமா நின்று அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேம் வச்சிருக்காங்க. அதாவது அந்த கேம்ல அவுட் ஆகுறவங்க அவங்களோட கண்ணை கட்டிட்டு ஏதாவது ஒரு பர்சனை கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சைடு அந்த கேமுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரல, ஆனா தேர்ட் இயர்ஸ் மட்டும் விளையாண்டுக்கு இருக்காங்க. இப்ப தேர்ட் இயர்ல பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அவுட் ஆயிட்டா அவங்களுக்குள்ளேயே அவங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பம் உட்காந்து ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே ஐடன் சீக் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணை கட்டி விட்டுட்டு. இந்த பக்கம் ஆரம் சைடு தான் இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. டேய் மச்சான் நீ மட்டும் தாண்டா வந்ததுல இருந்து இன்னும் ஒருத்தனை கூட கிஸ் பண்ணல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜிமின் தான் பக்கத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் சொல்லியிருப்பான், டேய் அவன் காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான்டா, அத்தான் இங்க யார பார்த்தாலும் உனக்கு ஏறவே இல்லை, எந்த மூஞ்சியும் ஏறுற மாதிரி தெரியல, அத்தான் மச்சானோட தம்பி அப்படியே படுத்து கிடக்குறான், அவனை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தடவி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 4 பேர் மேல ஏறிடுவேன், அதுக்கப்புறம் நீயும் நானே பிரின்சிபல் ரூம்ல நிப்பான், அவன் நம்ம டிசிய கிழிச்சு நம்ம ஆத்தாப்பா மூஞ்சில விட்டு எறிவேன், அதானே இப்போ உனக்கு வேணும், நான் ஒழுங்கா படிக்கிறது உனக்கு பிடிக்கல, இவனை உசு பேத்தி விட்டு என் உடம்பு ரணக்கிழமை ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு ஜாக்ஸா தான் அப்படியே சிரிக்கிறான். என்னடா மாமா இப்படி சொல்லிட்ட, ஐயோ நொன்னடா மாமா வாய முடுறா வெண்ண மூடிட்டு ஒழுங்கா ஓசிக்கூடிய கூடி, அவன் அடுக்கு குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கான், அவனை உசு பேத்தி விட்டு யார் மேல ஏற விட்டுறாத, என்னெல்லாம் பஞ்சாயத்துக்கு போக முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜாக்ஸா தான் அப்படியே ஆரமோட கண்ணை தான் கட்டுறான். ஆரம் செம்ம குடிபோதையில இருக்கனால சொல்றான், டேய் மச்சான் இங்க பாரு, நான் ஸ்டெடியாவே இல்ல, நான் ஸ்டெடியா இருக்கும் போது அப்படி பண்ணுவேன், இப்ப வர என் கவனத்திலே நல்லடா, ஏதாவது எசக புசக்கோ ஆயிரும், முதல்ல இதை கலட்டுறா மச்சான் சொல்லிட்டு அவன் கைதான் வைக்கிறான். இப்ப அப்படியே ஜாக்சன் தான் கைப்பிடிச்சுக்கிறான். அதெல்லாம் கிடையாது மாமு, இங்க போய் நீ யாரையாவது கிஸ் பண்ணிட்டு அந்த பீஸ உஷார் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா அந்த பீஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாமு, இதுதான் பெட்டு. இங்க பாரு நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னா வச்சுக்கோ, அடுத்த தடவை நீ போவ பத்தியா அந்த இடத்துக்கு நான் உனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்டா மாமு, உன் அக்கௌண்ட்ல நான் 1 lakh போடுறேன். இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம்பம் அப்படியே ஸ்மிட் பண்றான். ஏண்டா பெட்டுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், கட்டிட்டல நீ நடக்கிறத மட்டும் பாரு,
இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளைதான் அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகுது. இந்த சைடு நம்ம ஜின்னோட கண்ணை தான் அப்படி கட்டி விடுறான் சுகா. இப்ப ஜின்னு கிட்டதான் சொல்றான், இங்க பாரு பிரதர், நீ எங்களுதான் பிடிக்கணும், மத்த யாரையும் பிடிக்க கூடாது. இந்த மாதிரி சொல்லும் போது ஜின்னு பாக்குறான், ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, இது அவுழுங்கடா, எனக்கு இது பிடிக்கல, நானா அவுட் ஆகணும், இந்த இடமே எனக்கு பிடிக்கல, நான் பாட்டுக்கு எங்கிட்டாவது போயிட்டேன்னா என்ன ஆகும், சுகா ப்ளீஸ் சுகா அவுத்த விடு. அதெல்லாம் கிடையாது, போட்டியில தோத்தா தோத்ததை பண்ணணும், நீ தான் இப்ப எங்க எல்லாரையும் பிடிக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு அவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. இந்த சைடு ஜின்னு தான், ஐயோ இந்த பூனை குட்டியோட எனக்கு இப்படி தொல்லையா போச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டு குழந்தை அப்படியே முன்னாடி கைய வச்சுட்டு அப்படியே தடவிக்கிட்டே பாக்குது. இந்த பக்கம் நம்ம ஆரம் தான் காஞ்சதே இல்லாம அப்படியே வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப 2 பேருமே ஒருத்தர் மத்தி ஒருத்தர் இடிச்சிடுறாங்க. இப்ப ஜின்னு மேலதான் ஆரம் இருக்கான். ஐயோ ஏதோ பீஸ் மாட்டிக்கிச்சு போலயே. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னதான் அப்படியே ஒரு மாதிரி தடவுறான். ஜின்னு பாக்குறான், நீ என்ன பண்றீங்க, நீ மேல இருந்து எந்திரிங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஆரம் தான் ஜின்னோட பாடி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்றான். ஹே சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருக்கேன். இந்த மாதிரி அவன் டச் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜின்னோட ஃபேஸ் கிட்டதான் வரான். ஜின் அந்த கட்டை அவன் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான், ஆனா அவனால முடியல. இப்ப ஆழம் தான் ஜின்னோட ஃபேஸ் அப்படியே தொட்டு போக்குறான். என்ன நீ ஃபர்ஸ்ட் இயராடா, பார்த்தா அப்படி தெரியலையாடா சொல்லும், அப்படி இருக்கு ஆளு. அச்சோ என் கண்ணை வேற கட்டிவிட்டாங்களே, இல்லாட்டினா உன்னை என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதே. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிஸ் அப் பண்ணலாம், அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜின்னு கிட்டதான் போறான். ஜின்னு பாக்குறான், என்ன பண்றீங்க, முதல்ல என் மேல இருந்து எந்திரிங்க, நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என் மேல இருந்து எந்திரிங்க, எந்திரிங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பிள்ளை அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆரம்பா போக்குறான். அச்சோ பேபி பாய், நீ ஃப்ரெஷ்ஷா, பரவாயில்லையே, அது பக்க செம்மையா இருக்கு, நான் எவ்வளவு அமௌண்ட் வேணா தரண்டிச்சனும், இன்னைக்கு 1 டே மட்டும் என் கூட இருக்கியா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்னு தான் அப்படியே ஆரம்ப புஷ் பண்றான். தள்ளி போங்க பிளீஸ், தள்ளி போங்க, என்ன பண்றீங்க, என்ன பேபி பாய். இப்படி சொல்லிட்டு அவன் 2 கையுமே அப்படியே ஜின்னுக்கு மேலதான் அப்படியே பின் பண்றான். ஜின்னு ரொம்ப அப்படியே அழுகுறான். சுகா எங்க இருக்கு, சுகா எங்க இருக்கு, சீக்கிரமா சுகா. இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம் கேட்கறான், அது யாரு, உன் பாய் ஃப்ரெண்டா, பரவாயில்லடா, உன்னை இப்படியா விட்டுருக்கான் பத்தியா, அவனை சொல்லணும், அவனுக்கு ரசனே இல்ல கூட செல்லும், பட் ஆனா எனக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பிள்ளை அந்த கண்கிட்ட அவுக்கவே இல்ல. அது வாட்டுக்கு ஃபேஸ் ஃபுல்லாமே அப்படியே ஒரு மாதிரி தொட்டு பாக்குது. இது ஜின்னுக்கு பிடிக்கவே இல்ல. அவன் அப்படியே ஃபேஸ் அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே ஆரம்பம் பாக்குறான். மயிறு ஒழுங்கா இருக்க மாட்டியா, என்ன ஃபேஸ திருப்புற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னதா அப்படியே கப் பண்ணி பிடிக்கிறான். என்ன பண்றீங்க, பிளீஸ் என்ன விட்டுருங்க, என் மேல இருந்து ஃபர்ஸ்ட் இறங்குங்க, தள்ளுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஆரம்பா அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸ் எடுத்து அப்படியே ஜின்னோட லிப்ஸை தான் ஒரு மாதிரி சாஃப்டா ரப் பண்றான். ஜின்னுக்கு புரிஞ்சு போச்சு இவன் எந்த இன்டென்ஷன்ல இவன் மேல ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜின்னு தான் அப்படியே தள்ளி விடலாம் ட்ரை பண்றான். ஆனா ஆரம் நல்லா ஹெவியா ஏறி உட்காந்துக்கிட்டான். ஜின்னு பாக்குறான், பிளீஸ் எனக்கு விட்டுருங்க, நீங்க தொடுற விதமே தப்பா இருக்கு, என்ன விடுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு பிள்ளை அழும் போது இப்ப ஆரம் தான் அப்படியே ஜின்ன பாக்கலாம். பேபி அதுக்கு என்னடிச்சலாம் அவசரம், விட்டுறலாம், பொறுமையா விடலாம், ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு நான் பெட்ட முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னோட லிப்ஸ் தான் அப்படியே கிஸ் பண்றதுக்காண்டி கிட்டக்க போறான். ஜின் அப்படியே பாக்குறான். அவனோட ஐஸ்ல அந்த துணியை வச்சு கட்டி இருக்கிறதுனால அவனுக்கு மேல இருக்கிறது யாருன்னு கூட தெரியல. இப்ப அப்படியே ஜின்னு தான் இவ்வளவு நேரம் கத்திக்கு இருந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அவனோட லிப்ஸ்ல தான் சூடான மூச்சு காத்து படுற மாதிரி இருக்கு. இல்ல அவ்வளவு நேரம் கத்திக்கினது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆரம்பம் சொல்றான், என்ன பேபி பாய் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த, இப்ப கத்தவே இல்லையே. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட லிப்ஸ் கிட்டதான் ரொம்ப க்ளோஸ்ல கேக்குறான். 1 இன்ச் தான் கேப் இருக்கும் போல. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு செம்ம பயமா இருக்கு. ஜின்னு தான் அப்படியே பாக்கான். ப்ளீஸ் வேணா, நீ எதுவும் பண்ணிடாதீங்க. இப்படி சொல்லி கேட்டு இருக்கும் போதே ஹாரம் தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜின்னுதான் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல. அப்படியே ஆரம்ப தான் பிடிச்சி கீழே புஷ் பண்ணி தள்ளி விடுறான். புஷ் பண்ணி தள்ளிட்டு ஜின்னு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே அழுகையா வருது. இப்பதான் பிள்ளை அப்படியே அந்த கண்கட்டையா அவுக்குது. அவுத்துட்டு அப்படியே பாக்குது. அவனுக்கு முன்னாடி ஆரம்பம் தான் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அவனும் அப்பதான் கட்ட அவுக்குறான். பேபி பாய் உனத்தான் நான் கிஸ் பண்ணனா, செம்மையா இருந்துச்சு தெரியுமா,
இன்னொருக்கா ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஜின்னு முன்னாடி பைட் பண்ணி காட்டுறான். ஜின்னுக்கு அப்படியே அழுகையா வருது. அந்த நேரம் பார்த்துதான் சுகம் வந்திருப்பான். என்னடா இன்னும் இவன் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பார்த்தோம்னா நம்ம ஜின்னுதான் ஆரம்புக்கு ஓங்கி ஒரு அப்பு வைக்குது. அப்படியே எல்லாருமே மொத்த பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரையும் தான் பாத்துக்க இருக்காங்க. ஜின்னுதான் இப்ப அழுதுகிட்டே சொல்றான், உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? நீ எவ்வளவு கேவலமானவனா இருக்க. ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம உங்களுக்கு கிஸ் பண்றதுக்கு எவ்வளவு தப்பு தெரியுமா? கேவலமானவன். நீ போய் எனக்கு கிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் இன்னொரு அறையும் வைக்கிறான். அப்படியே ஆரம்பி செம்ம கோவத்துல பாத்துக்க இருக்கான். இந்த பிரச்சனை இதெல்லாம் ஜிம்னாக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் அப்படியே ஓடியாரான். டேய் ஜாக்சன் மூதேவி, அப்பவே உன்கிட்ட சொன்னலடா இந்த வேலை எல்லாம் பாக்காதன்னு. அங்க பத்தி அவன் 7.5 இழுத்துட்டான். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜாக்சனையும் பிடிச்சி இழுத்துட்டு வரான். இப்ப 2 பேருமே அங்க வர்றாங்க. இந்த சைடு ஜின்னுதான் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆரம்பம் அப்படியே முறைச்சு பாக்குறான். ஏய் நீ யார அடிச்சிருக்கன்னு தெரியுமா? நீ யாரு அவனா? எனக்கு என்ன? ஆனா நீ இவ்வளவு கேவலமா பப்ளிக் பிளேஸ்ல எப்பெல்லாம் பிஹேவ் பண்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி அவன் அழுதுக்கு இருக்கும் போது சுகம் கிட்டக்க வரான். ஜின்னு உனக்கு என்ன ஆச்சு ஜின்? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்றான். ஜின்னு ரொம்ப அழுகுறான். இந்த சைடு ஆரம்பம் தான் பாக்கான். இங்க பாடுறா, இது வரைக்கும் எந்த நாயுமே நான் அடிச்சதுல, ஆனா ஒரு கேவலம் கிசுக்கு நான் அடிச்சிட்டல, பாத்துக்கிறேன்டி. உன்னை எப்படி பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னதான் முறைச்சு பாக்குறான். இப்ப அப்படியே ஜிம்னாதான் கிட்டக்க வரான். டேய் மச்சான், உன்கிட்டதான் நான் சொன்னேன்ல இந்த மூதேவியோட சேர்ந்து எதுவும் பண்ணாதுன்னு, என்னடா பண்ணி தொலைச்ச? இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம ஆரம்பம் சொல்றான். டேய் மச்சான், நான்லாம் ஒண்ணும் பண்ணலடா, ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸு தான் பண்ணேன். அதுக்கு இவன் என்ன ஓங்கி அடிச்சிட்டான்னு தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பெண்ணை என்ன அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஆரம்பம் சொல்லும் போது ஜிம்னா பாக்கலாம். ஏண்டா 3rd இயர் முடிச்சு போற வரைக்கும் எந்த 7.5 இழுத்துற வேணான்னு உங்க அப்பே சொன்னான்டா. அவன் மட்டும் ரெட் மார்க் வச்சு நம்மள குத்திட்டானா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உங்க அப்பன் நம்மள தூக்கி போட்டு குத்துவான். நல்லா வாங்கிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் எவன் மேலையும் நீ போய் குத்த முடியாது. உங்க அப்பன் நம்மள வச்சு குத்துறத வேணா நம்ம பாக்கலாம். இப்படி சொல்லிட்டு இவன் புடிச்சு இழுத்துட்டு போறான். ஆரம்பம் சொல்றான். டேய் அதுக்காண்டி இவனை என்ன விட்டுட்டு வர சொல்லியா? டேய் மச்சான், இங்க பாரு, இங்க சுத்தி எல்லாரும் பாத்துக்கிருக்காங்க. இப்ப நீ ஏதாவது பண்ணுனா வச்சுக்கோ, பிரச்சனை உனக்குதான். அதனாலதான் சொல்றேன், வா பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கலாம். உன்னையும் அடிச்சிட்டான்ல, வச்சு செஞ்சிடலாம் அவடு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா புடிச்சு இழுத்துட்டு போகும்போது சுகாதான் பாக்கலாம். சுகா அப்படியே ஜிம்னா பார்த்துதான் சொல்றான். ஏன் பொழுக்கி பயல, நான் இருக்கும் போது என் ஹயாங்க உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னமோ தனியா பாத்துக்கிருவியாமல, இங்க வச்சு உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியல, நீ என்ன தனியா பாத்துக்கிற போற? இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு கத்தும் போது ஜிம்னா பாக்கலாம். ஜிம்னாக்கு சுகாவை பார்த்த உடனே சுகாவை பிடிச்சு போச்சு. அப்படியே கிட்டக்க வரான். ஹே சும்மா சொல்ல விடாது, செமையா இருக்கியே. நீ யாரு? உன்னை இது முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, நீயும் ஃபர்ஸ்ட் இயரா? இந்த மாதிரி சுகா கிட்ட ஜிம்னா கேட்கும் போது சுகா சொல்றான். உனக்கு எல்லாம் அழிவு இருக்கா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட ஃப்ரெண்டு என் பிரதர் கிட்ட இப்படி நடந்திருப்பான். அதை என்னன்னு கேக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு செல்லம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவனை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் நான் அவனை விட்டேன்னா வச்சுக்கோ, உன்னையும் சரி உன் பிரதரையும் சரி கொத்து பரோட்டா போட்டுவான். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, உங்க நிலைமைதான் ரொம்ப மோசமாயிரும். ஆனா செல்லம், உன்னத்தோடலாம் நான் விட மாட்டேன். நீ செல்லம், வேணா எனக்கு உன் மேல ஒரு கண்ணு, பாக்குறதுக்கே பலன்னு இருக்கே. உன்னை பால்ல தானே ஊத்தி குளிக்க வச்சாங்க. மாதிரி பேசாதடா, எப்படிடா பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி இவன் கத்திக்க இருக்கும் போதே ஆரம்பம் தான் ஜின்னுகிட்ட வரான். நீ ரொம்ப பெரிய தப்புன்ட்ட செல்லம், நீ இங்க தானே 3 வருஷம் படிக்க போற, பாத்துக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். ஆனா நீ கொடுத்த கிஸும் சரி, நீ என்ன அடிச்ச அட்டியும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணத்தை தான் ஒரு மாதிரி அப்படியே தடவிக்கிட்டே போறான். ஜின்னு அப்படியே பாக்குறான். அவனுக்கு அழுகையா வருது. அவன் எதுவுமே பேசல, அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். இந்த சைடு நம்ம ஆரம்பம் தான் உள்ள போய் உட்காந்துட்டு அப்பயே குடிச்சுக்கு இருக்கான். ஜிம்னா வரான். டேய் மச்சான், என் கனவு கண்ணனை கண்டுட்டேன்டா, கண்ணு 2 புடிங்கி போட்டுருவேண்டா. இப்படி சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லும் போது ஜிம்னா வந்து பக்கத்துல உட்காரான். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? பெண்ண அவன் என்ன அடிச்சிருக்கான்னு சொல்றேன், நீ என்னன்னா அவன் தம்பியை பார்த்துட்டு வலிஞ்சிட்டு வந்திருக்க. டேய் மச்சான், தப்பு ஓ மேல. கேவலம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கிஸ் பண்றது மிகப்பெரிய தப்பு. இதுல வேற மயிறு புடுங்கிக்கு நான் சப்போர்ட்டுக்கு வரலன்னு உனக்கு கோவம். இங்க பாருடா,
நீ பண்ணது தப்பான விஷயம், இதுக்கு என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அவன் உன்னை அடிச்சது கரெக்ட் தான். ஆரம் தான் ஜிம்னாவை பார்த்து சொல்றான், ஏண்டா அப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட, உன் ஃப்ரெண்ட ஒருத்தன் அடிச்சிருக்கான், அத கேட்க முடியல உன்னால, நீ எனக்கு அட்வைஸ் மாதிரி பண்றியா? இங்க பாரு ஆரம், நீ பண்றது தப்பு, அதத்தான் நான் உனக்கு சொல்றேன். ஓ, ஹயாக்கு காதல் வந்தோன்னு பழசெல்லாம் மறந்துட்டீங்க. ஏண்டா வெண்ண, நீயும் இதுக்கு முன்னாடி இப்படித்தானடா இருந்த? நானும் இப்படிதான் இருந்தேன், ஒத்துக்கிறேன் ஆரம். ஆனா நம்ம லைஃப்ல ஒரு பர்சன் வருவாங்க, அவங்களுக்காண்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒருத்தன் வந்தான் பாத்தியா, ஒரு 2 செகண்ட் தான், அவனை பார்த்த உடனே என் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான். அதே மாதிரி உனக்கான பர்சன் வருவாங்க, நீ மாறுறதுக்கான டைமும் வரும். அதை ஏன் நீ எடுத்துக்க மாட்டேங்கிற? எல்லாத்தையும் ஏன் லஸ்ட்ஃபுல் ஐஸ்லயே பாக்குற? லவ்வோட பார்க்க ட்ரை பண்றா. இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போது நம்ம ஆரம் தான் ஃபுல்லா குடிச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். ஜிம்னா சொல்ற எந்த இதையுமே அவன் காதலே வாங்கிக்கல. இப்படியேதான் டேஸ் எல்லாமே போகுது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆரமும் ஜிம்னாவுமே சரியா பேசிக்கிறது இல்ல. ஜிமினாவே போய் பேசணும்னு போனாலும் ஆரம் பேச திருப்பிட்டு போயிடறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்னாக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரெண்டோட நல்லதுக்காண்டி தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பெருசா கேர் பண்ணிக்கல. ஒன் டே பார்த்தோம்னா நம்ம ஜின்னும் சுகாவும் தான் லைப்ரரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இப்ப ஜின்னு தான் சுகா கிட்ட கேக்குறான், ஏய் இங்க பாரு, நீ ஜிம்மி சீனியரை பத்தி என்ன நினைக்கிற? ஹயான், எதுக்கு திடீர்னு ஜிம்மி சீனியரை பத்தி கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்சிடென்ட் அப்ப அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ அவர்கிட்ட கோவமா கத்துன. ஆனா அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே அவங்க ஃப்ரெண்டு கூடயே சண்டை போட்டாங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவரு உன்கிட்ட கேரிங்கா தான் பேசுறாரு. அவரு பாவம், அவரை சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கோவே. உனக்கு எப்படியெல்லாம் அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு, நீ ஏன் அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி ஜின்னு கேட்கும் போதே சுகா சொல்றான், எனக்கும் அவரை பிடிக்கும் ஹயாங், பட் ஆனா என்ன, அவரை பத்தி நான் கேட்டதுக்கு ரொம்ப ஃப்ளோட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஃப்ளோட் பண்ணாவே பிடிக்காதுன்னு. ஒரு ஃப்ளோட்டிங் பர்சன் எப்படி என்னோட பார்ட்னரா எடுத்துக்கிடுவேன்? இந்த மாதிரி சுகா சொல்லும் போதே ஜின்னு தான் சொல்றான், இங்க பாரு, எல்லாருமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு சில வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டினா அந்த வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஜிமின் சீனியர் முன்னாடி எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். நீ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜிம்னா தான் இவங்க 2 பேரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் அவனும் வந்திருப்பான். இப்ப ஜிம்னா தான் சொல்றான், ஆமாண்டா, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகா முன்னாடிதான் அப்படியே நீல் டவுன் பண்ணி நிக்கிறான். இது சுகா அப்படியே பாக்குறான், இங்க பாருங்க சீனியர், உங்களை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நீங்க சரியான பிளே பாயா. உங்களை நம்பி எப்படி என் வாழ்க்கையை கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ஏய் இங்க பாரா, முன்னாடி நான் ஃப்ளோட் பண்ணலைன்னா சொல்லல, பட் ஆனா இப்ப நான் சேஞ்ச் ஆயிட்டேன்டா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யார்கிட்டயும் ஃப்ளோட் பண்ணணும்னு தோணல. காரணம் என்ன, இந்த பூனைக்குட்டிய நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். இந்த கோழி குஞ்சுக்கு இந்த பூனைக்குட்டிய ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளீஸா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே காலிலே விழுந்துடுறான். ஜின்னு பாக்கலாம், இங்க பாரு, பாவம் சீனியர் பார்க்கவே பாவமா இருக்குல்ல, நீ அக்செப்ட் பண்ணிக்கோவே. இல்ல இல்ல, எனக்கு இவ வேணாம், இவன் சரியான பிளே பாய், எனக்கு பிளே பாய் எல்லாம் பிடிக்காது, எனக்கு வேணாம். இப்படி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு பாக்குறான். இப்ப ஜிம்னாதான் அப்படியே சுகாவோட காலை தான் புடிச்சுக்கிறான். சுகா பாக்குறான், ஏன் என் காலை விடுடா, என் காலை ஏன்டா புடிச்சிருக்க? இல்ல இல்ல, நீ எனக்கு அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் அவன் காலை விடவே மாட்டேன்டா, ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோடா. இப்படி சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜின்னுக்கு சிரிப்பா வருது. இப்ப சுகா பாக்குறான், உன்னை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா, நீ சரியான பிளே பாய்டா. நீ பாட்டுக்கு 7 பொண்ணுங்கள்ட்ட கடையில போட்டுக்க இருக்க. உன்னை பத்தி எவ்வளவு நியூஸ் வந்துச்சு தெரியுமா? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் யாரோ என்னமோ போய் சொல்றாங்கடா, நான் ரொம்ப நல்லவன்டா, என்ன நம்புடா. இப்படி இவன் சொல்லி கெஞ்சிக்கு இருக்கும் போது சுகாக்கே ஒரு கட்டத்துக்கு மேல சிரிப்பு வந்துருது. அவன் அப்படியே சிரிச்சிடுறான். ஜின்னு பாக்குறான், என் தம்பி உங்களுக்கு ஓகே சொல்லிட்டான். இப்படி சொன்ன உடனே நம்ம ஜிமினாதான் ஓடி போய் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். சுகாவும் பேக்க ஹக் பண்ணிக்கிறான். சுகா சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், இங்க பாரு, நான் உன்னை நம்பிதான் உனக்கு ஓகே சொல்றேன், நீ எப்பவும் என்ன சீட் பண்ணிடக்கூடாது. ஏய் செல்லம், இங்க பாரு, நான் எப்பவுமே சீட் பண்ண மாட்டேன்டா செல்லம். இது சொல்லிட்டு அவன் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்க்கும் போதே ஜின்னுக்கும் ஹாப்பியா இருக்கு. இப்ப அவங்க 3 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது தான்
ஒரு ஐஸ் அப்படியே செம்ம கோவத்துல பாத்துக்கிட்டு இருக்கு. ஜின்னு சிரிக்கிறது அந்த பர்சனுக்கு பிடிக்கவே இல்லை. ஜின்னதான் அப்படியே முறைச்சு பாத்துக்கு இருக்காங்க. இந்த சைடு ஜின்னுக்கு யாரோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். அவன் கண்ணுல யாருமே தெரியல அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே அப்படியே அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இப்ப ஆரம் தான் பாக்குறான். இங்க பாரு, உன்ன காலேஜ் முடியறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் 1 மந்த் என்னமோ தானே இருக்கு. அதுக்குள்ளேயும் உனக்கு நான் பெருசா பண்ணிட்டு போலாட்டினா வச்சுக்கோ, என் பேரு ஆரமே கிடையாது. இந்த மாதிரி ஆரம் டெவலுக்குள்ள சொல்லிட்டேன். அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்படியேதான் டேஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆரமோட எக்ஸாமும் வந்துருது. இந்த சைடு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவங்களுக்கான எக்ஸாமும் வருது. இவங்க எல்லாருமே எக்ஸாம் செம்ம ஹாப்பியா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜின்னெல்லாம் அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கு. எக்ஸாம்லாம் எழுதி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்னாவும் சுகம் தான். அவங்க அவ்வளோ லவ்வபிள் கப்பல்ஸா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஐயோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒருத்தரை பார்க்க முடியாது. ஜிம்னா வேற 3rd இயர், நீ எப்போ பாப்போன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அப்படியே சோகமாவே இருக்குது. இந்த சைடு ஜின்னு வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு செம்ம ஹாப்பில இருக்கு. இவங்களோட எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருது. இன்னையில இருந்து 3rd இயர்ஸ் யாருமே காலேஜுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு தனியா ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்து செகண்ட் எல்லாருமே இருக்காங்க. இந்த பகடு பார்த்தோம்னா நம்ம ஜிம்னாவும் சுகாவும் தான். ஜிமினா தான் சுகாவும் அப்படியே ஹக் பண்ணிருக்கான். பூனைக்குட்டி, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது தெரியுமா, நான் வேணா பேசாடுக்கோ, இன்னும் ஒரு 2 வருஷம் இங்க படிக்கிடுமா இப்படி சொல்லிட்டான். அப்படி கேட்டுக்கிருக்கான். இந்த சைடு சுகா சொல்லிக்கிருக்கான், இங்க பாரு, என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது, அதனால நீ போகாத, என் கூடயே இரு இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்க இந்த சைடு ஜின்னுக்கு செம்ம சிரிப்பா இருக்கான். அப்படியே சிரிச்சுட்டே பாக்குறான். இது எல்லாத்தையுமே அப்படியே செம்ம கோவமா ஒரு ஐஸ் பார்த்துக்கு இருக்கு. இப்ப அங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஜின்னுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்காது, அதனால அவன் ஜூஸ் தான் குடிக்கிறான். இந்த சைடு ஜிம்னாவும் சுகாவும் தான் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இங்க பாரிச்சலும், உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு தெரியல, எனக்கு மட்டும் உன்னை பார்க்காம நானும் எப்படி இருக்க போறேன்னு தெரியல தெரியுமா. இப்ப ஜிமினா தான் சொல்றான், ஹே பேபி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, பேசாட்டுக்கு நீ லீவுக்கு ஏன் கூட வந்துறேன். எதுக்கு? நான் செகண்ட் இயர் படிக்கும் போது பிரெக்னென்ட் ஆயிட்டு படிக்கிறதுக்கா? எனக்கு ஒண்ணு தேவையில்லை, நான் 3rd இயர் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்துக்கிறேன். என்ன பேபி இப்படி சொல்லிட்ட, நான் அப்பெல்லாம் பண்றவனா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுகாதான், உன் கை எங்க போய்கிட்டு இருக்கு, என் ஹிப்ப தாண்டி அது போய்கிட்டு இருக்கு, ஒழுங்க மரியாதையா கையே எடு. என்ன பேபி இப்பெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிருக்கான். இதுக்கு மேல ஜின்னுனால அவங்க உட்காந்துருக்க முடியல. ஜின்னு அப்படியே எந்திரிக்கலான்னு போகும்போது சுகாதான் கேக்குறான், எங்க போறீங்க, இங்கே இருங்க. இந்த மாதிரி நம்ம யோங்கி சொல்லும் போது ஜின்னு தான் சொல்றான், இல்லப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் கொடுக்க விரும்பலப்பா, வேணா நீங்க நியூ கப்புள்ஸ்ல, அதனால கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நான் ஓரமா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஒரு ஜூஸ் கிளாஸை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஓரமா உட்காந்து ஜூஸ் தான் குடிச்சுக்கிருக்கான். இப்ப ஜின்னு பாக்குறான், நம்ம பெசாட்டுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு பிள்ளை ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு கையை கொண்டு போகுது. பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. இப்ப பிள்ளைக்கு பக்கத்துலதான் யாரோ வந்து உட்கார மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா ஆரம் தான். இவனை பார்த்த உடனே பிள்ளைக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. இவன் எதுக்கு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கான், ஒருவேளை நம்ம தானே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கானோ, இவன் சும்மாவே நான் அங்க எங்க பார்த்தா ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், இவன் ரொம்ப கெட்டவன், இவன் பக்கத்துலயே உட்காரக்கூடாது, ஜின் பேசாட்டுக்கு எந்திரிச்சு வேற எங்கிட்டாவது போயிடு இந்த மாதிரி சொல்லிட்டு ஜின் எந்திரிக்கலான்னு போகும்போது இப்ப அவனோட ஹேண்டை தான் ஒரு ஹேண்ட் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஜின்னு சம பயத்துல அப்படியே திரும்பி பாக்குறான். ஜின்னோட கையை பிடிச்சது நம்ம ஆழம் தான். எங்க பேபி போற, உட்காரு, இங்க பாரு, பழசெல்லாம் நினைச்சு மறந்து வேணா, நானும் வெளியே வர போறேன், அதுக்கப்புறம் காலேஜ்ல நீங்க தானே இருப்பீங்க, காலேஜே உங்க கண்ட்ரோல் தான், இப்படி பயந்தவங்களையா இருந்தேன்னா சொல்லும், எப்படி சொல்லும் காலேஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போற இந்த மாதிரி ஆரம் சொல்லும் போது ஜின்னு பாக்கலாம். நான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க போறேன், நான் படிச்சுட்டே என் வீட்டு பக்கம் போனா எனக்கு போதாதான் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, இப்படி பயந்தாங்கொழியா இருக்காத, இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அடி இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ட்ரிங்க்ஸ் தான் நகட்டி வைக்கிறான். ஜின்னு பாக்குறான், இல்ல நான் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஆரம் அப்படியே முறைச்சு பாக்குறான். இல்லங்க, நான் உண்மையிலதான் சொல்றேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்காது. ஓ சரி, உன்ன நான் போஸ்ட் பண்ண வச்சிடும், இந்த மேங்கோ ஜூஸ் அது குடி இப்படி சொல்லிட்டு அவன் ஒரு கிளாஸ் தான் எடுத்து கொடுக்குறான். ஜின்னு பாக்குறான், அது கலர் பாக்குறதுக்கு மேங்கோ ஜூஸ் கலர்ல தான் இருக்கு, இருந்தாலும் இவன் குடுக்கறானே, இதை குடிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு
புள்ள அப்படியே பயத்திலே பாக்குது. என்ன பேபி பாய் பாக்குற? ஒடரிச்சலும் மேங்கோ ஜூஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் குடிக்கும் போது நம்ம ஜின்னுதான் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குது. நீ குடிக்க மாட்ட, நானே உன்னை குடிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட மவுத்தை தான் ஓபன் பண்ணி ஆரமே அப்படியே குடிக்க வைக்கிறான். ஜின்னு குடிக்க அவன் குடிக்கிறதா ஆரம்பம் அப்படியே ஒரு மாதிரி அப்சஷன்லயே பாத்துக்க இருக்கான். ஜின்னுனால அது குடிக்க முடியல. எனக்கு போதும். என்ன பேபி பாய், கொஞ்சம் தான் குடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் குடி. என்னால முடியல, எனக்கு போதும், வேணாம். ஓகே போதுமா? இல்லாட்டினா இந்தா இன்னொரு ஜூஸ் இருக்கு, இதையும் எடுத்து அடி. இப்படி சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுக்கிருக்கான். ஜின்னுனால அதெல்லாம் கொஞ்சம் கூட ஹேண்டில் பண்ண முடியல. அவன் அப்படியே சுகாவை தான் தேடுறான். சுகா பார்த்தா அங்க ஜிம்னா கூட செம்ம ஜாலியா இருக்கனால அவனால சுகாவையும் கூப்பிட முடியல. ஆரம்தான் அப்படியே ஜின்னையும் அப்சஷன் ஐஸ்ல பாத்துக்கிருக்கான். இந்த சைடு ஜின்னு தான் அப்படியே அவனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டபுளா தெரியுது. இப்ப ஆரம் பார்த்துதான் சொல்றான், சீனியர் நீங்க ஏன் எனக்கு டபுளா தெரியுறீங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் மேங்கோ ஜூஸ் தானே குடிச்சேன் சீனியர், அப்புறம் ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஆழம் பாக்குறான், கொடுத்த டேப்லெட் கரெக்டா தான் வேலைய பாத்துருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்ன தூக்கிட்டு அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான். அந்த சைடு ஜிம்னாவும் சுகாவும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. சரி ஓகே, என் மச்சான் அவன் வேலைய பாக்குறான், நான் ஏன் வேலைய பாக்குறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னதான் அங்க இருந்து ஆரம் அப்படியே தூக்கிக்கிட்டு அவன் அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு தான் போறான். நம்ம போகும்போதே ஜின்னுதான், என்ன சீனியர் வேணாம், என்ன பண்றீங்க? பேபி பாய், உனக்கு கொடுத்த டேப்லெட் உனக்கு வேலைய கட்டாம இருக்கு, இந்நேரம் நீ மயங்கி இருக்கணும் வச்சாலாம். சீனியர் வேணாம் சீனியர், என்ன விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல. செல்லம், ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரியல செல்லம், நீ சிரிச்சா மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பெட்ல தான் கொண்டு போய் அப்படியே போடுறான். ஜின்னுதான் அப்படியே அரைக்கணத்துல ஆழமா பாக்குறான். என்ன பேபி பாய் பாக்குற, நான் அவ்வளவு அழகா இருக்கனா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின்னுக்கு அப்படியே அவனோட ஐஸ்ல அப்படியே க்ளோஸ் ஆகுது. இப்ப ஆரம் தான் அப்படியே கிட்டக்கு போறான். இங்க பாரு, கணத்தோடா இப்படி சொல்லிட்டு அவன் கணத்துலதான் வாங்கி தட்டுறான். அப்படியே ஜின்னுக்கு முழிப்பு வருது. சீனியர் வேணாம் சீனியர், எனக்கு பிடிக்கல. பாரு, இன்னும் நல்லா ஐஸ் ஓபன் பண்ணி என்ன பாரு, என் கூட தான் இருக்கிற, யாரு கேட்டாலும் என் கூட இருந்தேன்னு தான் சொல்லணும், கண்ணத்தோட இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணுல தான் அப்படியே டேப் பண்ணிட்டே இருக்கான். நான் ஏன் உன்னை கான்சியஸ்க்கு கொண்டு வரேன்னு கேக்குறியா பேபி? இங்க பாரு, நீ கான்சியஸ்ல என் கூட எல்லாமே பண்ணணும், அதுக்காண்டிதான் இந்த டேப்லெட்டே உனக்கு கொடுத்தேன். நீ பாட்டுக்கு கண்ணை மூடி தூங்க போற, அதுக்கப்புறம் என்ன சொம்பக்கிங்க நான் நிக்கிறேன். செல்லம், நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல, கண்ணை தொடடி செல்லம். இது சொல்லிட்டு அவன் ஓங்கி அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். ஜின் அப்படியே முழிப்பு வந்து அவனுக்கு அப்படியே போகுது. பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறான். வேணாம் சீனியர், எனக்கு உனக்கு என்ன மூட் ஆகுதா? இப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வரும்போது ஜின்னு தான் பாக்குறான். வேணாம் சீனியர், இதெல்லாம் தப்பு சீனியர், எனக்கு பிடிக்கல, என்ன விடுங்க சீனியர். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஆரம் அப்படியே ஈவலுக்குள்ள பாக்குறான். டேய், எனக்கும் இது தாண்டா வேணும். இப்படி சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்றான். இப்ப அப்படியே ஜின்னுக்கும் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கிட்டக்கு வரும்போது ஜின் அப்படியே தட்டி விடுறான். சீனியர் வேணாம், எனக்கு பிடிக்கல சீனியர். நீ என்ன இந்த சீனியர்னு கூப்பிடும் போது எனக்கு உள்ள மூடு ஏறுது பாரு, செம்மையா இருக்குடா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின் மேலதான் ஓவர் ஆகுறான். ஜின் அப்படியே பாக்குறான், அவனுக்கு ஆஃப் ஐஸ்ல அப்படியே பாக்குறான். ஆரம் அப்படியே டெபிள் லுக்ல அவனுக்கு முன்னாடி தெரியுது. வேணாம் சீனியர், இது ரொம்ப தப்பு, நீங்க பின்னாடி ஃபீல் பண்ணுங்க, நீங்க மேல இருந்து இறங்குங்க. இங்க பாரு, எவ்வளவு பெரிய ஆளுனா நான் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண போறேன்னா பாத்துக்கலாம் செல்லம், அது என்ன ஃபீல்னு நான் பாத்துக்கிறேன், சரியா? இப்ப நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஒவ்வொரு பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிருக்கான். ஜின்னு அப்படியே கையை தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு ஜின்னோட பாடியை தான் பாக்குறான். சொல்லக்கூடாது தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் தடவை கிஸ் பண்ணும் போது இருந்துச்சு பாரு ஒரு கிக்கு, அதுக்கெல்லாம் காரணம் உன் பாடி தான் போல, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கங்க ரப் பண்றான்.
சீனியர் வேணாம், இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னடா செல்லம், உனக்கு உள்ளலாம் என்னமோ பண்ணுதா? இல்ல வேணாம். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆரம் தான் அப்படியே ஜின்னோட பாடிய பாக்குறான். நம்ம ஆரம் டச் பண்றதுக்கு ஜின்னு பாடி ரியாக்ட் பண்ணுது. என்ன பேபி பாய், உன் வாய் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுது, ஆனா உன் பாடி எனக்கு ரியாக்ட் பண்ணுதே. என்ன பண்றது? நம்மளுக்கு ஒருத்தவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லணும்ல. அத என் பாடி மூலமா உன் பாடிக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லிட்டு உள்ள அப்படியே அங்கங்க அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜின்னு பாக்கலாம். இல்ல வேணாம் சீனியர், சொல்றத கேளுங்க சீனியர். செல்லம், சீனியர் சீனியர்னு கூப்பிடுற பார்த்தா அப்படி இருக்கு எனக்கு. இன்னும் நல்லா கூப்பிடுறீச்சலாம். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னோட லிப்ஸ தான் பாக்குறான். அது அப்படியே பிங்கிஷா இருக்குது. ஆரம்புக்கு அங்க கிஸ் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. இப்ப அப்படியே ஜின்ன பாத்துக்கிட்டே தான் கிஸ் பண்றான். ஜின்ன அப்படியே ஆஃப் வயசுலயே பாக்குறான். அவனோட கண்ணுல இருந்து மட்டும் லைட்டா அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அத போய் அவனே அறியாம ஆரம் அப்படியே தொடச்சு விடுறான். இங்க பாரு பேபி பாய், என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்றத விட்டுட்டு அழாத. அது என்ன கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு சீனியர் இப்பதான் பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியுங்களா? வேணாம், என்னை ஒட்டுருங்க ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது நம்ம ஆழம்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் அதை எதையுமே கண்டுக்கல. அப்படியே போயிட்டு ஜின்னோட லிப்ஸை தான் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த கிஸ் இப்பதான் ஜின்னோட நெக்கு பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே டிராவல் ஆகுது. ஜின் பாக்குறான். வேணா சீனியர் வேணாம், இது பண்ணாதீங்க சீனியர், எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சீனியர் வேணாம். இப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப மூனிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த மூனிங் சவுண்ட் எல்லாமே நம்ம ஆரம்ப அப்படி டெம்ட் ஆக்கிக்கிட்டு இருக்க. ஆரம் தான் அங்கங்க அப்படியே பைட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சக் பண்ணி இழுக்கிறான். இது இன்னும் ஜின்னுக்கு ரொம்ப வலிக்குது. சீனியர் வலிக்குது சீனியர். பேபி பாய் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஆரம் தான் ஜின்னோட பாடியை அப்படியே கடிச்சு வைக்கிறான். சீனியர் கண்டிக்காதீங்க, வலிக்குது சீனியர். அப்படித்தான்டா இருக்கும். எனக்கு சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? எத்தனையோ பேர்கிட்ட பண்ணிருக்கேன், ஆனா இப்படி நான் வெறியானதே கிடையாது தெரியுமா? ஆனா ஒன்ன பார்க்கும் போது எங்க இருந்துதான் எனக்கு வருதுன்னே தெரியல. செம்மையா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாவல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிருக்கான். அந்த சைடு ஜின்னுனால அதை தடுக்கவும் இல்ல, அதை ஏத்துக்கவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறான். ஆனா சீனியர் இங்க பாராச்சலும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்ன வேணான்னு இருக்க. இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு அப்படியே ஜின்னோட பாடி எல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அவன் கைதான் அப்படியே கீழே கொண்டு போறான். ஜின்னு பாக்குறான். அவனுக்கு கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. அவனால வேற எதுவுமே பண்ண முடியல. வேணா சீனியர், நான் சொல்றது கேளுங்க. இங்க பாரு வேணா, எங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டேன், நீ சொன்னா நான் கேட்க போறேனா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னோட பாட்டத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறான். அந்த சைடு ஜின்னு தான் அப்படியே ஃபுல் நேக்கடா இருக்கான். ஆரமா அதே மாதிரி ஃபுல் நேக்கடா ஆயிட்டு ஜின்னோட பாடியை தான் அப்படியே பாத்துக்கிருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுடா, செம்மையா இருக்க பத்தா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னு மேலதான் ஓவர் ஆகுறான். ஜின்னு பாக்குறான். வேணா சீனியர், இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இப்ப ஆரம் தான் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறான். இது சீனியர் வேணா சீனியர், நீங்க என்ன பண்றீங்க பிளீஸ், வேணா இப்படி பண்ணாதீங்க. இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆரம் தான் அப்படியே ஜின்ன பாத்துக்கிட்டு ஜின்னோட பாட்டை தான் ஒரு மாதிரி லிக் பண்றான். சீனியர் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா ஜின்னால சுத்தர முடியல. இப்ப அப்படியே ஆழம் தான் ஜின்னுக்கு அப்படியே மவுத்தனிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருக்கு தெரியுமா, நல்லா இருக்குடா. இந்த மாதிரி சொல்லும் போது இந்த சைடு நம்ம ஜின்னு தான் அப்படியே மார்னிங் ஸ்டார்ட் பண்றான். சீனியர் வேணா சீனியர், எனக்கு போதும், வேணா சீனியர். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா மூவ் பண்றீங்க. சீனியர் சீனியர் வேணா, போதும் சீனியர். சீனியர் ப்ளீஸ் போதும், எங்களோட ஸ்டாப் பண்ணுங்க சீனியர். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஆழம் தான். சரி பேபி பாய், உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு இப்பதானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜின்னோட காலை தான் அப்படியே ரொம்ப ஒய்டாக்குறான். ஜின்னு அப்படியே ஆஃப் வயசுல பாக்குறான். சீனியர் நீங்க என்ன பண்றீங்க? வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேபி பாய் பயப்படாத இருச்சலும், உன் கூட தான் நான் இருக்கல,
அப்புறம் எந்திரிச்செல்லாம் பயப்படுற இந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர்ஸை இன்சர்ட் பண்றான். ஜின்னுக்கு அதுவே ஒரு மாதிரி பெயினா இருக்கு. அவங்க ஜின்னுக்கு ஃபிங்கரிங் தான் பண்றான். ஃபுல்லா அப்படியே துடிச்சு போயிடுது. சீனியர் எதுக்கு இப்படிதான் பண்றீங்க? என்னால முடியல சீனியர், வேணாம். உனக்கு வலிக்க கூடாதுன்னு தாண்டா இதெல்லாம் பண்றேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னுகிட்ட பேசின வாக்குல அப்படியே ஆழம் அவனோட இதைதான் அப்படியே உள்ள என்டர் ஆகுறான். இந்த சைடு அவ்வளவுதான் ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்கு விடுறான். சீனியர் என்ன பண்றீங்க சீனியர்? எனக்கு வலிக்குது, என்னை விட தள்ளுங்க. டிசல்டபிள் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆரம் தான் அப்படியே பாக்கலாம். இங்க பாரு, நீ ஸ்ட்ரகிள் பண்ண உனக்கு தாண்டி சொல்ல ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது அவன் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். சீனியர் எனக்கு ரொம்ப வலிக்குது, வேணாம் சீனியர். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிசல்ட் அவன் பொல்லன் புஷ் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு அவ்வளவுதான் புள்ள அப்படியே துடிச்சு போயிருது. இப்படியேதான் அவங்களுக்குள்ள அந்த நைட் போகுது. ஆழம் கொஞ்சம் கூட சும்மா இல்லாம ஜின்னதான் போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். இப்படியேதான் மார்னிங் விடியுது. ஜின்னதான் அந்த பெட்ல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஆரம் தான் ஒரு பஞ்ச் ஆஃப் மணியை அவன் கிட்ட நீட்டிட்டு ஆரம் எதுவுமே கண்டுக்காம அவன் வந்து போயிடான். இந்த சைடு ஜின்னுதான் அப்படியே உட்காந்து பெட்லயே அழுதுகிட்டு இருக்கான். நம்ம சுகா வந்து ஜிம்னா கூட தான் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி இருந்திருப்பான். அதனால அவன் பெருசா ஜின்னை கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். இப்ப ரூமுக்கு போயிட்டு ஜின்னை பாக்குறான். ஆளை காணும்னு தெரிஞ்சவொன்னு சுகாக்கு செம்ம பயமாயிருது. அவன் அப்படியே ஜிம்னாக்கு தான் கால் பண்றான். ஜிம்னா நீ ஜின்ன பார்த்தியா? ஜின்னு ஆளை காணும். நைட்டு வரை நான் உன் கூட தான் ஸ்டே பண்ணேன்னா அதனால ஜின்னு வந்தானான்னு கூட நான் கவனிக்கல. இப்ப நான் ரூம்க்கு வந்து பாக்குறேன், ஜின்னு காணும்டா. இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஜின்னாக்கா ஆரம் மேலதான் சந்தேகம் வருது. ஆரம் பார்த்தா ஜின்னா முன்னாடிதான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். ஜிமினா தான் இப்ப ஆரம் கிட்ட வந்து கேக்குறான். ஏய் ஜின்னு எங்கடா? யாரு ஜின்னா? அப்படின்னா எனக்கு யாரையுமே தெரியாதுடா. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது இந்த சைடு ஜிம்னாக்கு செம கோபமா வருது. அப்படியே சட்டையை பிடிச்சு கேக்குறான். இங்க பாரு, ஜின்ன எதுவும் பண்ணிட்டியாடா அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது ஆரம் தான் சொல்றான். எனக்கு என்ன வேற பொழப்பு மாதிரி கிடையாதுன்னு நினைச்சா? அவனே பிடிச்சி தொங்கி இருக்கிறது. அவன் அன்னைக்கு எனக்கு அடிச்சான் எனக்கு தெரியும். பட் அதெல்லாம் வச்சு நான் பழி வாங்குற அளவுக்கு அந்த கேவலமான ஜென்மம்லாம் நான் கிடையாது. எனக்குலாம் அவன் எங்க இருந்தானே தெரியாது. நைட்டு யார் கூட பெட்டை ஷேர் பண்ணானோ இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னாக்கு புரிஞ்சு போச்சு இவன் தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஆரம்பிக்கிட்டதான் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கு இருக்கான். இங்க பாரா, ஜின்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வச்சுக்கோன்னு சும்மாவே விட மாட்டேன். முதல்ல நீ எந்த ரூம்லடா ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அவன் அப்படியே தென்னா விட்டா ரூம்லையும் சொல்றான். இந்த சைடு ஜிம்னாதான் அப்படியே பயந்துகிட்டே அந்த ரூமுக்கு போறான். அங்க பார்த்தா நம்ம ஜின்னு தான் அவனோட காலெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டா அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். இப்போ சுகாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே ஜின்னை பார்க்கும் போது சுகாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சுகா கிட்டக்க வரும்போது ஜின்னு தான் சொல்றான். இல்ல நீ கிட்ட வராது, எனக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல சுகா, நீ கிட்ட வராத சுகா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே நகர்ந்து போறான். இப்ப அப்படியே சுகா தான் கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்றான். இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் கிட்ட கனவு, இதெல்லாம் மறந்துரு. எப்ப மறக்க சொல்ற? ஒருத்தன் வாழ்க்கையிலே விளையாடி இருக்கான், இத மறந்துடுங்கிற கெட்ட கனவா? இப்படி சொல்லிட்டு அவன் சுகாவை பார்க்கும்போது சுகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் அழுகுறான். இப்ப இந்த விஷயம் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருது. ஆரம்போட பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. ஆரம்போட பேரண்ட்ஸ் ஆரம்ப தான் பிடிச்சி அந்த திட்டிக்கு இருக்காங்க. ஆனா ஆரம் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. ஆரம் சொல்றான், ஏப்பா உன்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அவனுக்கு வேணுங்கிறத செட்டில் பண்ணி அனுப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சொல்லும் போது ஜின்னுதான் அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். இந்த சைடு சுகாவோட அப்பாவுக்கு சொம்ம பூ வருது. அவங்க அப்படியே ஆரம்போட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. ஏண்டா என் புள்ள வாழ்க்கையில விளையாடி இருக்கு, காசு கொடுத்து சரி பண்றீங்களா? நீங்களா மனுஷன் தானாடா? உண்மையிலேயே ஹியூமன் தானா? எனக்கு பார்க்கவே அசிங்கமா இருக்குடா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜின்னதான் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் அழுகுறாங்க. ஜின்னு அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப அழுகுறான். இப்ப அப்படியே ஆரமோட அப்பா தான் ஆரம்ப பாக்குறாங்க. ஆரம் கொஞ்சம் கூட கவலையே படாம அப்படியே நின்னுக்கு இருக்கான். ஜிம்னாக்கெல்லாம் ஆரம்ப பார்க்க சுத்த கூட பிடிக்கல. அவன் அப்படியே ஆரம் பக்கத்துல கூட நிக்கல. அவன் அப்படியே ஜின்னோட அம்மா கிட்டதான் அவங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஆரம் அப்பா தான் யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஜின்னோட அப்பா கிட்டதான் கேக்குறாங்க. இங்க பாருங்க, என் பையன் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா அவன் தான் எடுத்துக்கணும். அதனால ஜின்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும் போது ஜின் அப்படியே செம்ம ஷாக்ல பாக்குறான். இந்த சைடு ஆரம் தான் அவனுக்கும் அவ்வளவு ஷாக்கா இருக்கான். அவன் அப்படியே அவங்க அப்பாவை தான் பாக்குறான். இங்க பாருங்க, என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்க பையனை என் பையன் நல்லாவே பாத்துக்கிறோம்.
அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் இவன் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா இவன் சொத்துல இருந்து இவனுக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன், அப்புறம் இவன் ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம்பம் அப்படியே அவங்க அப்பா முறைச்சு பாக்குறான். என்னடா பாக்குற, நீ பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிக்கிருக்கேன், தேவையில்லாம ஏதாவது பண்ணாத, இதுலயும் ஏதாவது பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுறாத, இல்லாட்டினா அவங்க கேஸ் கொடுத்து உன்னை உள்ள வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி கூட வச்சா கூட எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்றவேன். ஆனா ஒரு பையனோட லைஃப் நீ கெடுத்திருக்க, அவனுக்கு இன்னொரு லைஃப் கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதனால அந்த கடமையில இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு பாக்காத ஆரம், ஒழுங்கு மரியாதையை நீ ஜின்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது இந்த சைடு ஜின்னுதான் சொல்றான், எனக்கு இவன் வேணாம், எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, கண்டிப்பா இவனை கல்யாணம் பண்ணா இவன் எனக்கு கொடுமைதான் படுத்துவான், இவன் மூஞ்சிலும் கூட எனக்கு முழிக்க விருப்பம் இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு ஜின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது யோங்கியோட அம்மா தான் அப்படியே ஜின்ன வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஜின்னு ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறான். அதே மாதிரிதான் யோங்கியும் சப்போர்ட் பண்றான். இல்ல, என் பிரதருக்கு இவெல்லாம் நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்க மாட்டான், இது சரியான ஒரு போவட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஆனந்தான் அப்படியே சுகாவை முறைச்சு பாக்குறான். ஜின்னும் அதே மாதிரிதான் சொல்றான், அம்மா நீ அதுக்கு எனக்கு கிணத்துல கூட புடிச்சு தள்ளிடுமா, இவன் கையில கொடுக்கறது ஒண்ணும், நான் கிணத்துல விழுந்து சாகுறது ஒண்ணு, எனக்கு வேணாமா இவன் வேணாம். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆரம்பம் அப்படியே சின்ன பாக்குறான். என்ன நினைச்சானே தெரியல, எனக்கு இந்த மேரேஜுக்கு ஓகே, நான் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இந்த சைடு ஜின்னுக்கெல்லாம் போய் தூக்கி வாரி போட்டுருது. இல்லம்மா வேணாம், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு அவனை பிடிக்கலம்மா, எனக்கு வேணாம், இந்த மேரேஜ் வேணாம் இப்படி சொல்லிட்டு அவன் அழும் போது அவங்க அம்மா அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. ஜின்னும் அதுக்கப்புறம் வேற வேலையும் இல்லாம ஒத்துக்கிறான். இப்ப அந்த கல்யாண நாளும் வந்துருது. வெளிக்கு அவ்வளவு பயமா இருக்கு. ஆரம் தான் அங்க ஸ்டேஜ்ல நிக்கிறான். ஆனா ஜின்னு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரெடியாவே இல்ல. அவன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே உள்ளே உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே ஜின்னோட அப்பா தான் கிட்டக்கு வந்து கூப்பிடுறாங்க ஜின்னு. ஆனா வர்றதுக்கு அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஜின் அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரு, நீ வேற யோங்கி வேற, நான் எப்பவுமே அப்படி நினைச்சது இல்ல, உனக்கு ஆரம் பர்ஃபெக்டா இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா இப்பவே அப்பாவோட கையை பிடிச்சிட்டு என் கூட வந்துரு, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஜின் வேணா நீ என்னோட பொக்கிஷம், உன்னை எப்பவுமே நான் பத்திரமா பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்ப இந்த மேரேஜ் ஏன் நான் உனக்கு பண்றேன்னா எல்லாரும் உன்னை தப்பா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் பண்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ வந்துரு, ஏன் உனக்கு இப்பவே பிடிக்கலன்னா கூட சொல்லு, அப்பா உன்னை கூட்டிட்டு போயிரு. இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது ஜின்னுதான் பாக்குறான். அப்பா அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஜின்னு சொல்லும் போது ஜின்னோட அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இது கம்ஃபர்ட்டா இல்லாட்டினா அப்பா கிட்ட உடனே சொல்லி அப்பா உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, உன்னோட விருப்பம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்பா எப்பவுமே உன் நல்லதுக்காண்டி மட்டும்தான் யோசிப்பேன், இப்பவும் அதுக்காண்டி மட்டும்தான் இந்த மேரேஜ் பண்றேன், பட் ஆனா உனக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கும் அது வேணாம். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜின்னோட அம்மாவும் ஆமா அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படியே ஜின்னுதான் அவங்க அப்பா கைக்குள்ள கையை கொடுத்துட்டு அவனும் அப்படியே அந்த ஸ்டேஜ்ல இருந்து நடந்து போறான். இந்த சைடு ஆழம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஈவலுக்குள்ள ஜின்னதான் பாத்துட்டு இருக்கான். ஜின்னுக்கு செம்ம பயமா இருக்கு. அப்படியே தலையை கீழே கொஞ்சம் நான் தலையை நிமிர கூட இல்ல. இப்ப அப்படியே ஜின்னோட அப்பா தான் ஜின்ன கொண்டு போய் ஆரம்புக்கு முன்னாடிதான் நிப்பாட்டுறாங்க. ஆரம் தான் அப்படியே ஜின்ன மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டாண்ட் பண்றான். இது நல்லாவே ஜின்னுக்கு புரியுது. அவன் ஒரு மாதிரி நர்வஸ்லயே இருக்காங்க. அந்த ஃபாதர் வந்துதான் கேக்குறாங்க, உங்க 2 பேருக்கும் இந்த திருமணத்துல விருப்பமா அப்படிங்கிற மாதிரி. ஆரம் சம்மதம்னு சொல்லிடுறான். ஆனா ஜின்னு வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. இப்ப அப்படியே ஜின்னோட அம்மா தான் வந்து அந்த ரிங் எடுத்து அப்படியே ஜின்னு கையில கொடுத்து போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் பாவமா பார்த்துட்டு அப்படியே ஆரம் கையில போட்டு விடுறான். அதே மாதிரி ஆரமும் அப்படியே கையில போட்டு விடுறான். இப்ப 2 பேருமே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஜின்னுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜின்னு அப்படியே ஒரு அடி கிட்டக்க வரான். ஆரம் தான் ஜின்னோட ஹிப்ப புடிச்சு அப்படியே கிட்டக்க இழுக்கிறான். என்ன பேபி பாய், உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உன்னை டீ கொடுத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் என்ன வேணா பண்ணலாம், வேணா எனக்கு லைசன்ஸ் இருக்குப்பா, நான் என்ன வேணா பண்றதுக்கு. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு ஜின்னோட லிப்ஸ் தான் அவ்வளவு ஹார்ஸா அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்றான். சுகாக்கெல்லாம் புரியுது இவன் எந்த இன்டென்ஷன்ல கிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாம அப்படியே நிக்கிறான். இந்த சைடு ஜின்னு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குதான். அப்படியே பாக்குறான், நரக்கத்துல என்ன பிடிச்சு தண்ணி விட்டாங்கல்ல, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம்பதான் தள்ளி விட்டுட்டு நகண்டு வந்து நிக்கிறான். இப்ப ஆரம்போட அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரா, நீ காலேஜ் முடிச்சிட்ட, ஆனா இன்னும் ஜின் முடிக்கல, அவன் படிக்கணும், அது வரைக்கும் நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க சொல்ற எதையுமே காதுல கேட்காம அப்படியே ஜின்ன லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போறான். இப்ப அவங்க அப்பா தான் கேக்குறாங்க, ஆரம் நீ எங்க அவனை கூட்டிட்டு போற? எங்களோட பிரைவேட் ஹவுஸ்க்கு நான் கூட்டிட்டு போறேன், என் பொன்னாடி கூட ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நீங்க எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணி இருக்கீங்க? அத்தா
இந்த மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஜின்ன கூட்டிட்டு போயிடுறான். ஜின்னுக்கு போற வழியெல்லாம் பயமா இருக்கு. ஜின்னும் அப்படியே பாக்குறான். ஆரம்பம் எதுவுமே பேசலாம். அவன் வாட்டுக்கு காரை ஓட்டிட்டு அந்த பிரைவேட் ஹவுஸ்க்கும் போயிடறான். ஜின்னு பாக்குறான், இது உண்மையிலே வீடு தானா? பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆரம்பம் தான் சொல்றான், இங்க பாரு, எங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காண்டி ஓவரா அட்வான்டேஜ் மாதிரிலாம் என்கிட்ட எடுத்துக்க கூடாது. நீ உன்னோட இதுக்குள்ள இருந்துக்கணும், நான் என்னோட இதுக்குள்ள இருந்துக்கிறேன். எப்பவுமே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான். அவன் மாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடான். ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியல. ஜின்னு அப்படியே முடிச்சுக்கிட்டே பாக்குறான். என்ன பாக்குற, அவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம பிள்ளை அப்படியே பயந்துகிட்டே அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகுது. அந்த வீடே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பிள்ளை அப்படியே சுத்தி பாக்குது. உனக்கு என்ன எல்லாமே தனியா சொல்லுவாங்களா? இங்க பாரு, மேலதான் ரூம் இருக்கு, அங்க கொண்டு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிற. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அடிக்கடி ஆளுகள்லாம் வந்துட்டு போவாங்க. அவங்க எல்லாம் யாரும் என்னன்னு கேட்க கூடாது. அதுக்குதான் ஒன்ன நான் கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஜினுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இவன் நம்மள யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, இந்த அழுகிற மயிரெல்லாம் இங்க வச்சிடாத, மூட்டு போய் ரூம்ல இரு, சரியா? போயிட்டு நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வரேன். அதுக்கப்புறம் எனக்கு முழிப்பு இருந்தா நம்ம ஏதாவது பண்ணலாம், இல்லாட்டினா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், சரியா செல்லம்? இந்த மாதிரி சொல்லும் போது ஜின் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். நீங்க பாருங்க சீனியர், நீங்க என்ன விட்டுருங்க, நான் இதெல்லாம் எதுவுமே எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிடு. சீனியர் வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணாம். இவன் அந்த மாதிரி சொல்லும் போது ஆரம்பம் பாக்குறான். மயிறு, உன்னை எதுக்கு மேரேஜ் பண்ண நினைச்ச? ஐயோ இப்பெல்லாம் பண்ணிட்டோமே, இவனை கூட தான் நம்ம வாழணும், அதுக்காண்டி பண்ண நினைச்சியா? கட்டவே கிடையாது. எனக்கு என் லைஃப் எப்பெல்லாம் வாழ தோணுதோ அதுக்கெல்லாம் ஒரு இழிச்ச வச்சும் தேவை எனக்கு பார்ட்னரா. அதுக்குதான் மீறி உன்னை கூட்டிட்டு வந்தேன். வாயை மூடிட்டு போய் உன் வேலைய பாக்குற, நான் என் வேலையை பார்த்துட்டு வரேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரியா செல்லம்? ஜின்னோட கண்ணத்துல அப்படியே கிஸ் பண்ணிட்டு போறான். இந்த சைடு ஜின்னுக்கு அருவருப்பா இருக்கான். அவன் கண்ணத்தை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இப்ப அந்த ரூமை தான் சுத்தி பாக்குறான். அந்த வீடு பாக்குறதுக்கு பெருசா இருந்தாலும் அந்த ரூம் பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லாவே இல்லை. அது ஆரம்போட ரூம் தான். அங்கன்னு எங்கன்னு ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடக்குது. பார்த்தா நிறைய லேடிஸோட ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்க ஜின்னுக்கு ரொம்ப அழுகையா இருக்கு. அந்த ரூமே இப்ப அப்படியே கிளீன் பண்றான். கிளீன் பண்ணிட்டா அப்படியே அந்த ரூமை பாக்குறான். அப்பதான் அது பார்க்கவே ரூம் மாதிரியே இருக்குது. ஃபுல்லா அப்படியே இதெல்லாம் கிளீன் பண்ண ஆசதிக்கு அப்படியே படுத்து தூங்குது. ஒரு 12 மணிக்கு மேலதான் ஆரம்பி வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறான். வந்து பாக்குறான் இந்த சைடு இந்த ஜின்னு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆரம் ஃபுல் குடிபோதையில வந்திருப்பான் போல. அப்படியே ஜின்னு கிட்டதான் போறான். சும்மா சொல்லக்கூடாது பால்கோவா, பார்க்கவே செம்ம அழகா இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணணும் தோணுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் ஜின்னு கிட்டக்க போகும்போது ஜின்னுக்கு யாரோ நமக்கு கிட்டக்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்கன்னு தெரியுது. பிள்ளைக்கு அப்படியே முழிப்பு தட்டி அப்படியே ஆரம்பிதான் பாக்கலாம். ஆழம், என்ன பண்ற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பாருங்க நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். இது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆழம் தான், பேபி பாய் இங்க கிட்டக்க வா இப்படி சொல்லிட்டான். அவன் அப்படியே குடி போதையிலே இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் அப்படியே போய் ஜின்னதான் ரொம்ப ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது ரொம்ப அழகண்டா இருக்கு. ஜின்னால அதை கொஞ்சம் கூட பேட் பண்ண முடியல. அப்படியே தட்டி விடதான் பாக்குறான். பட் ஆனா அந்த நைட் அவங்களுக்குள்ள அப்படிதான் உள்ள போகுது. ஜின்னால அதெல்லாம் கொஞ்சம் கூட அவனால ஹீல் பண்ணவே முடியல. இந்த சைடு நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க எல்லாருமே அப்படியே கஷ்டப்படுறாங்க. இப்படியேதான் டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு ஜின்னுக்கு காலேஜ் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப பிள்ளை காலேஜ் போறதுக்கும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆரம்பம் பாக்கலாம். மயிறு, எங்கடா போற? இல்லங்க, நான் காலேஜ் போறேன். காலேஜ் போறியா? இப்ப நீ செகண்ட் இயர் தானே படிக்கிற? கேட்கும் போது ஜின்னும் பாவமா பார்த்துட்டு, ஆமாங்க நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். ஓஹோ, அப்பா ஐயா செகண்ட் இயர் படிக்கிறீங்க, சரி செல்லம். அடுத்து என்ன, காலேஜுக்கு போயிட்டு அங்க ஏதாவது பையனை உஷார் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த மாதிரி கேட்கும் போது ஜின்னுக்கு செம்ம அழுகையா வருது. அவன் அப்படியே பாக்குறான். சொல்லு பேபி, என்ன நான் பண்றது பத்தாதுன்னு வேற யாரு கூட பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? இவன் இந்த மாதிரி கேட்கும் போது ஜின்னுக்கு ரொம்ப அழுகழுகையா வருது. அப்படியே கீழே உட்காந்துட்டு தான் அழுகுறான். இப்ப அவனுக்கு ஈக்குவலா ஆரம்பம் குடிச்சுக்கிறான். பேபி சொல்லு பேபி, என்ன நான் பண்றது பத்தல அவனுக்கு? அதான் காலேஜ் போறியா? எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல எவனாவது உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படி நல்லா பண்றவங்க பாத்துட்டியா? இந்த மாதிரி கேட்கும் போது ஜின்னுக்கு செம்ம கோவமா வருது. அவன் அப்படியே ஆரம்பதான் முறைச்சு பாக்குறான். ஆரம்பம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறான்.
சொல்லு பேபி, என்ன நல்லா பண்றவனையும் பாத்துட்டியா? கேக்குறல, சொல்றீச்சலும். இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின்னுக்கு தலையெல்லாம் கிருக்குன்னு சுத்துது. அவன் அப்படியே மயங்கிடுறான். ஆரம்பிப்பான். டே நடிக்கிறியாடா, எந்திரா, இங்க பாராச்சலும். எனக்கு தெரிஞ்சங்க இவனும் நல்லா பக்கையா பண்றவன் சிக்கிட்டான் போல. அதான் என்கிட்ட இருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குதானே இப்பெல்லாம் நடிகிற. போதும்டா நடிச்சது, எந்திரி. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின்னு தான் எந்திரிக்கவே இல்லை. ஆரம்புக்கு ரொம்ப பயம் வந்துருது. இப்ப அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றாங்க. ஆரம்பம் தான் அப்படியே ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கும் போன் பண்ணி வர வச்சிடறான். இந்த சைடு அவனோட பேரண்ட்ஸ்க்குமே போன் பண்ணி வர வச்சிடறாங்க. இப்ப 2 பேருமே வெளியே தான் நிக்கிறாங்க, 2 ஃபேமிலியும். இந்த சைடு ஆரம்புக்கு தான் ஒரு மாதிரி பயமாவே இருக்குது. டாக்டர்ஸ் அப்படியே வெளியே தான் வராங்க. ஆரம்பம் தான் செம்ம பயத்திலையும் பதட்டத்திலையும் அப்படியே டாக்டர்ஸ்ட போய் கேக்குறான். டாக்டர், என்னாச்சு? அவன் என்னோட பொண்டாட்டி தான், அவன் இப்போ ஓகே தானே? இந்த மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் தான் சொல்றாங்க. போய் எதுக்காண்டி இவ்வளவு இதுவாக்குறீங்க? நல்ல விஷயம் தான் சொல்றதுக்காண்டி வந்துட்டேன். நீங்க தானே அவங்களோட ஹஸ்பண்ட்? ஆமா, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட். என்னாச்சு? இப்படி அவன் ரொம்ப பதட்டமா கேட்கும் போது டாக்டர் தான் சொல்றாங்க. நீங்க பாருங்க, இவ்வளவு பதட்டப்படாதீங்க. உங்களை மாதிரிதான் உங்க ஒய்ஃபும் போல ரொம்ப பதட்டப்பட்டதுனாலதான் அவங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? என்னாச்சு சொல்லிட்டு அவங்க முன்ன திருப்பி கேட்கும் போது அவங்க தான் சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, நீங்க அப்பா வாங்க போறீங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அவன் வெளியே காட்டாம அப்படியே கேக்குறான். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு போகும்போது நம்ம ஆரமோட ஃபேஸ்லதான் லைட்டா ஒரு ஸ்மைல் வருது. அவன் சிரிச்சுட்டு அப்படியே ஜின்ன பாக்குறான். அங்க ஜின்னு கான்சியஸ் இல்லாம அப்படியே மயக்கத்துலதான் படுத்திருக்கான். இப்ப அப்படியே வெளியே வந்துதான் அவன் ஃபேமிலி கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றான், நான் இந்த மாதிரி அப்பாவாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஜின் அப்படியே ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் முன்னாடி பார்த்தா ஆரம் தான் இருக்கான். ஆரம்ப பார்த்தோன்னு ஜின் அப்படியே ரொம்ப கோவப்படுறான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. இங்க பாருங்க, இவன் என் மூஞ்சிலையும் முழிக்க கூடாது, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, இவனை போ சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கத்தும் போது இது ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். அவன் அப்படியே பாக்கான். இங்க பாரு, நான் ஆரம்டா, எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இப்படி சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஆரம்பம் சடனா போய் அப்படியே ஜின்ன ஹக் பண்றான். ஜின் அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ட்ரோல் ஆகுறான். ஆரம் பாக்குறான். இங்க பாரு, இந்த டயத்துல நீ இப்பெல்லாம் கத்த கூடாது. இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றது வயிற்றுல இருக்கிற நம்ம பேபி ஏதாவது அஃபெக்ட் பண்ணும், புரியுதா? அதனால இந்த மாதிரி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாது. இந்த மாதிரி சொல்லும் போது ஜின் அப்படியே அவனோட வயிற்றை தான் டச் பண்ணி பாக்குறான். ஆமாண்டா, நீ அம்மாவாக போற, நம்ம குழந்தை உன் வயிற்றுல இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின் அப்படியே ஆரம்பம் தான் பார்த்து சொல்றான். இல்ல, இது நம்ம குழந்தை கிடையாது, என் குழந்தை. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன். இந்த வார்த்தையை கேட்டோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆரம்பம் அப்படியே ஜின்ன பாக்குறான். பைத்திய மாதிரி வளராத, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, கொள்ளுங்க மரியாதை, மூட்டு வீட்டுக்கு வா. இப்படி அவன் சொல்லும் போது ஆரம்போட கையதான் அப்படியே ஜின்னு தட்டி விடான். இல்ல, எனக்கு நீ வேணாம், நீ குழந்தைக்கு நீ வேணாம், நீ ஒரு சைக்கோ. உன் கூட இருந்தேன்னா நீ குழந்தையும் கஷ்டத்தை அனுபவிக்கும், நானும் கஷ்டத்தை அனுபவிப்பேன். அப்பா, நீங்க தானே சொன்னீங்க நான் எப்போ உங்க கூட விரும்பினாலும் நீங்க என்ன கூட்டிட்டு போறதா சொன்னீங்கல்ல. எனக்கு இப்போ உங்க கூட வரணும்னு தோணுது, என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி உன் சொல்லும் போது ஹாரம் பாக்கலாம். ஜின், நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிறியா? வைத்திய மாதிரி வளராத ஜின், மூட்டு ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா. இப்படி சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சிருக்கிறான். இந்த சைடு ஆரமோட கையை தான் ஜின்னு தட்டி விட்டுறான். அப்பா, எனக்கு உங்க கூட வரணும் தான் ஆசை, எனக்கு இவன் வேணாம்ப்பா, என்னை கூட்டிட்டு போங்கப்பா. இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆரம் பாக்குறான். ஜின், என்ன பேசிக்கிருக்க? நான் உன் புருஷன்டா, என்ன விட்டுட்டு எங்கடா போவ நீ? பரவாயில்ல, நீ எனக்கு வேணாம். ஒரு ஹஸ்பண்டா நீ எனக்கு என்ன பண்ணிருக்க? இது வெறும் கஷ்டம் மட்டும் தானே படுத்துன. அப்பா, நான் இவன் கூட சந்தோஷமாவே இல்லப்பா, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்கப்பா. இந்த மாதிரி ஜின் அள்ளும் போது ஜின்னோட அப்பா தான் பாக்குறாங்க. சரி, ஓகே, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜின்னதான் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆரம் பாக்கணும், அவனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. இப்ப ஆரமோட அப்பா தான் வராங்க. இங்க பாரு ஆரம், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தனை எந்த அளவுக்கு நீ ஹர்ட் ஆக்க முடியுமோ அதை விட அதிகமா ஹர்ட் ஆக்கியிருக்க. அதனாலதான் உன்னை வேணானே அவன் முடிவு பண்ணிருக்கான். இவ்வளவு நாள் உன் கூட இருந்தான். ஆனா இன்னைக்கு உன் குழந்தை வந்தோன்னு அவன் உன்னை விட்டுட்டு போறதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தையும் நீ கண்டிப்பா கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டுதான் அவன் விட்டுட்டு போறான். முதல்ல நீ அவனுக்கு நம்பிக்கையை வரவை, அதுக்கப்புறம் உன் பிள்ளையும் பொண்டாட்டியும் உன்னை தேடி வருவாங்க.
இப்போதைக்கு எங்கனால எந்த சப்போர்ட்டும் உனக்கு பண்ண முடியாது. இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஜின்னு தான். அவன் அப்படியே அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போறான். ஆரம்புக்கு அழுகையா வருதான். அவன் அப்படியே பாக்குறான். டேய் ஜின், நான் பண்ணது எல்லாமே தப்புதாடா, என்னை மன்னிச்சிரு. அதுக்காண்டி நீ என்னை விட்டுட்டு போகணும்லாம் முடிவு எடுக்காது ஜின், ஐ எம் சாரிடா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே நீங்களும் பண்ணி அழுகுறான். போய்க்கு இருந்த ஜின்னு தான் அவங்க அப்பா கையை விட்டுட்டு அப்படியே ஆரம்பதான் திரும்பி பாக்குறான். ஐ எம் சாரி ஜின், நான் பண்ணது எல்லாமே தப்புதான், நான் எதுவும் வேணும்னு பண்ணல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜின், என்னை மன்னிச்சிரு. என்னை விட்டு போகாத ஜின். நான் ஏதோ இதுல பண்ணிட்டேன், பண்ணக்கூடாத தப்புதான் பண்ணிட்டேன். ஆனா இப்படி மொத்தமா போகாதீங்கடா. நீயும் போறது பத்தாக்குறைக்கு குழந்தையும் கூட்டிட்டு போற ஜின். எனக்கு என் குழந்தையோட நான் உன்னை அதிகமாவே லவ் பண்றேன். என் குழந்தைக்காண்டி நான் பேசுறேன்னு மட்டும் நீ நினைக்காது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நீ எப்போ ஃபர்ஸ்ட் தடவை மயக்கம் போட்டு விழுந்தியோ அப்ப எனக்கே அறியாம என் ஹார்ட்ல ஒரு பெயின் வந்துச்சு. உன்னை அப்பதான் புரிஞ்சேன் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. நீ எந்த அளவுக்கு என்கிட்ட கேரிங்கா இருந்தியோ அதை விட அதிகமா நான் உன்கிட்ட கேரிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜின். இங்க பாரு, நான் பண்ணது எல்லாம் தப்புதான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இவன் இந்த மாதிரி நீண்டோன் பண்ணி அழும்போது ஜின் அப்படியே பாக்குறான். அப்படியே கிட்டக்க வந்துதான் நிக்கிறான். ஆரம் அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். அவன் கண்ணு ஃபுல்லாமே அவ்வளவு டேர்ஸா வருது. அவன் அப்படியே கேக்குறான், ப்ளீஸ்டா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நீ திடீர்னு பிள்ளைக்காண்டி நான் உன்கிட்ட கேரிங்கா இருக்கிறேன்னு நீ நினைக்காத. நான் உன்னை உண்மையிலே லவ் பண்றேன்டா. எனக்கு அது தெரியும். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம் தான் அப்படியே ஜின்னே பாத்துட்டு இருக்கான். இப்ப ஆரமோட கண்ணீர் தான் ஜின் அப்படியே வெயிட் பண்ணி விடான். எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு. நான் மயங்கி இருந்தேன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ பதன இது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு நீயும் என்ன லவ் பண்றேன்னு. அதுக்கப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டர் மட்டும் சொல்லும் போது உன்னோட லிப்ஸ்க்கு சைட்ல ஒரு ஸ்மைல் வந்துச்சு பாத்தியா, அத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு என்ன உன் கூட இருக்கணும்னு சொன்னப்போ நீ இந்த குழந்தைக்காண்டிதான் சொல்ற. உனக்கு உண்மையிலே என் மேல காதல் இல்லை போல. அப்ப இவன் இந்த குழந்தைய மட்டும்தான் எதிர்பார்க்கறான், நம்மள கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்ப நீ சொன்ன பாத்தியா, எனக்கு குழந்தைய விட நீ ரொம்ப முக்கியம், நீ கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு நீ சொன்ன பாத்தியா ஆரம். அப்போ உண்மையில நீயும் என்ன லவ் பண்றதானே? இந்த மாதிரி இவன் கேட்கும் போது நம்ம ஆரம் தான் அப்படியே எஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை மட்டும் ஷேக் பண்றான். ஜின்னுதான் அப்படியே அவனை ஹேண்ட்ஸ்ல கொண்டு போய் ஆரமோட ஹேரை தான் அப்படியே ஒரு மாதிரி தாடான். இந்த சைடு ஜின்னோட காலை ஹக் பண்ணிட்டு தான் ஆரம் அப்படியே அழுகுறான். ஆமாண்டா, உன்னை உண்மையிலே நான் ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். உன்னை எந்த அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன்னா எனக்குள்ள இருந்த ஈகோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உன் கூட ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ லைஃப நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல நீ, நான், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை, அவ்வளவுதான். அந்த உலகத்துக்குள்ள வேற யாருமே வேணாம். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு சிரிக்கும் போது நம்ம சின்ன அப்படியே ஸ்மைல் பண்றான். ஆழம் தப்பு பண்ணலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா அந்த தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மனசால சாரி கேட்டாலே எல்லாமே சரியாயிடும் தெரியுமா. இந்த உலகத்துல தீராத ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம தான் தேடணும் ஆழம். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஆழம் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்னையும் நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்த கூடாது. நீ என்னையும் நம்ம பேபியும் பத்திரமா பாத்துக்கணும். நான் உன்னை நம்பிதான் வரேன். என்ன நீ திருப்பி கஷ்டப்படுத்திடக்கூடாது. எனக்கு தெரியும்ல, எனக்கு எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் அனாதைதான், உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஜின்னதோட வாயில தான் அப்படியே ஆழம் கை வைக்கிறான். இங்க பாரு பேபி பாய், உனக்கு நான் இருக்கேன். யாரு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி உன் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். வேணா என்னோட லைஃபே நீ தான், நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணாம். இது சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்றான். இந்த சைடு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப நம்ம நம்ஜன் தான் அப்படியே ஜின்ன லிஃப்ட் பண்ணி தூக்குறான். ஜின் பாக்குறான், என்ன பண்ற ஆரம்? நான் என் பொண்டாட்டிய தூக்குறேன்ப்பா. என் பொண்டாட்டி கூட நான் நிறைய லவ் பண்ண போறேன். அதான் நம்ம இப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாதானே ஒரு 1000 மெமரிஸ் ஆகுது நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஜின்னதான் பாக்கலாம். வெறும் 1000 தானா? இல்லடி பொண்டாட்டி, எனக்கு மில்லியன் கணக்குல வேணும்.
இந்த மாதிரி ஆரம் சொல்லும் போதுதான் ஜின்னுதான் அப்படியே ஆரமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆரம் அப்படியே அவனோட ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப ஜின்னுதான் சொல்றான், எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா உன்னை கிட்ட நான் இப்படி சொல்லணும்னு. என்ன என்ன சொல்லணும் என் பொண்டாட்டிக்கு சொல்லு கேக்குறேன். இப்படி சொல்லும் போது நம்ம சின்னதா அப்படியே சொல்றான், ஓய் சீனியர் ஐ லவ் யூ. இப்படி சொல்லும் போது இந்த சைடு நம்ம ஆரம் தான் அப்படியே அவனுக்கு வாயிலாம் அப்படியே பல்லா தெரியுது. ஜின் இன்னும் ஒரு தடவை சொல்றான். இன்னும் இல்ல ஒரு தடவை தான் சொல்ல முடியும். அத்தான்டா இன்னும் ஒரு தடவை சொல்லு. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் எனக்காண்டி ஒரே ஒரு தடவை சொல்றான். சரி ஒரு தடவை உனக்காண்டி மட்டும்தான் ஓகேவா? ஓகே ஓகே. இப்படி சொல்லிட்டு ஆரம் தான் அப்படியே ஜின்ன பாக்குறான். ஜின்னும் அப்படியே ஆரம்ப பார்த்துட்டு இப்ப ஆரம் காது கிட்டக்கதான் போறான். ஓய் சீனியர் ஐ லவ் யூ. சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? நான் நாளைக்குல இருந்து எஃப்எஃப் எல்லாம் பார்க்கலாண்டாமா. டாட்டா பை பாய் see you. நம்ம நாளைக்கு வச்சு பார்க்கலாம். வேணா நாளைக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், எனக்கே தெரியும். ஓகே பாருங்கடாமா.